கரெக்ஷன் வைரமுத்து சார் கிட்டலாம் வந்து கரெக்ஷன் போய் நின்னோம்னா அதுக்கப்புறம் பேசவே முடியாத மாதிரி கிழிச்சு கொடுத்துருவாரு அப்படின்னு எனக்கு அதெல்லாம் ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்தது. நீங்க யூசுவலா அந்த ரைட்டிங் ப்ராசஸ் வந்து எவ்வளவு நாள் எடுத்துப்பீங்க சார் ஒரு மூவிக்கு? கைதி எல்லாம் வந்து 10 நாள் எழுதுனதுதான். நேரம் பாருங்களேன், இரும்பு திரை முடிச்சோன்னு கார்த்தி சாருக்கு சர்தார் சைன் பண்ணிட்டாரு அந்த டைரக்டர். இப்ப திடீர்னு சிவகார்த்திகேயன் சார் கூப்பிடுறாரு, எனக்கு இமீடியட் டேட்ல ஒண்ணு பண்ணுங்கன்னு. அதாவது ரிலீஸ்க்கு முன்னத்த நாள் நைட்டு அது சக்சஸா இல்லையான்னு தெரியல, சக்சஸ் பொறுத்து என் மைண்ட் மாறிடக்கூடாதுன்னு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் வந்து கொடுத்தாரு. நான் கார்ல உட்காந்துருக்கிறேன், அவர் இப்படி கொண்டு சார் ஒரு கிஃப்ட் சார் கொடுத்தாரு. நான் வாங்கி தேங்க்ஸ் சார் அப்படின்னு வச்சுட்டேன். நான் என்ன சார் பிரிச்சு கூட பார்க்க மாட்டேன்றீங்க அப்படின்னாரு. ஸ்வீட் பாக்ஸா இருக்கும். அப்படியா சார் அப்படி சொல்லிட்டு எடுத்து பார்த்தா ஐபோன் 11 அப்பதான் வந்திருந்தது. அடுத்து விஜய் சாருக்கு படம் பண்றோம் நம்மவா அப்படின்னு. ஆமாண்ணே நம்மதான், நீங்களாமே இப்படி கதை சொல்லிட்டீங்களா, என்ன கதை எதுவும் சொல்லவே இல்லை நீங்க அப்படிங்கன்னா. இல்லைன்னா லைன் தான் சொன்னேன் பிடிச்சிருக்குன்ட்டாரு. லைன் சொன்னீங்களா? ஏன்னா விஜய் சாருக்கு இண்டஸ்ட்ரி முழுக்க எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஏங்க ஒரு காமெடி சீன் கூட கேட்பாரு, 3 மணி நேரம் கதை சொல்லணும், முழுசா சொன்னாதான் இது பண்ணுவாரு. அதுவும் லோகேஷ் எல்லாம் அறாத்து, எல்லாம் அடிதடி கதைகள் தான். வெளியே சொன்னா கேஸ் ஆயிரும், அந்த அளவுக்கு கதைகள் சொல்றாங்க. அவர் வந்து விக்ரம் பண்ணாரு, கூலி பண்ணாரு. சின்ஸ் நீங்க ஒரு கமல் ஃபேனும் கூட, ஏன் நீங்க அந்த படத்துல ரைட்டரா ஒர்க் பண்ணல? அவர் கமல் சார் படம் பண்ணும்போதே லோகேஷ் அப்படின்னு அந்த தெரு பக்கமே யாரையும் விட மாட்டேன்னா, கமல் சார் படம் நான் மட்டும் தான் பண்ணுவேன். அப்பதான் வந்து டைரக்டர் ஹரி சார் கிட்ட சேர்றேன். ஐயா படம் அவரும் எடுத்துன்னு, நீங்க உன்னெல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டராவெல்லாம் நான் சேர்த்திக்கல, கொடைக்கானல் டிஸ்கஷன் போறோம், நீ வந்து சேரு, நீ எப்படி ஒரு வாரம் 10 நாள் இருக்கிறங்கிறத பார்த்துட்டு அப்புறமா உன்னை வச்சுக்கிறேன்னு சொல்லி தான் கூட்டிட்டு போனாரு. டிரைவிங் ஸ்கில்ல நீங்க குட்டா பேடா? எனக்கு டிரைவிங்கே பிடிக்காதுங்க. நான் இப்போ வரைக்கும் காரே ஓட்ட தெரியாது, எனக்கு பழகவே இல்லை. ஆமா 2 வீலருமே கியர் வண்டி எல்லாம் ஓட்ட மாட்டேன். வண்டி ஓட்டினா போனோம், அது என்ன நான் கிளச் கீர் 1 போடணும், கிளச்ச பிடிக்கணும், மாத்தணும். பவி, விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? கண்டிப்பா. மாஸ்டர், கைதி, காற்றின் மொழி, ரெட் லேபிள் போன்ற வித்தியாசமான திரைப்படங்களின் எழுத்தாளர் மற்றும் வசனகர்த்தா பொன் பார்த்திபன் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஜெயா டிவி நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். சூப்பர் சார். அண்ட் இப்ப ரீசெண்டா வந்து ரெட் லேபிள் மூவிக்கு நீங்க தான் ரைட்டர். சோ மூவி ரிலீஸ் ஆகி நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. ஆஸ் அ ரைட்டர் எவ்வளவு ஹாப்பியா இருக்கு உங்களுக்கு? எனக்கு மக்கள் பாராட்டுனது, நண்பர்கள் பாராட்டுறது, அதெல்லாம் தாண்டி பத்திரிகைகளோட பாராட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நான் ரொம்ப அதுல விமர்சனம் கவனமா இருந்தேன். ஏன்னா முதல் முறையாக கதை, திரைக்கதை எல்லாமே எழுதியிருக்கிறோம். ஸோ அதுக்கு எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ், இது ஒரு பரிச்சார்த்த முயற்சியாக தான் இறங்கியிருக்கிறோம். அது என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு நிறைய பேர் இப்போ வந்து தொடர்ந்து கதைகள் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அது ஒரு வெற்றிகரமாக முடிஞ்சது ஒரு பெரிய சந்தோஷமாக தான் இருக்கு. ஓகே. ஸோ ரெட் லேபிள் மூவி வந்து எப்படி உருவாச்சு? அந்த படத்துடைய கேமராமேன் வந்து தயாரிப்பாளருக்கு நண்பர். அவர் வந்து படத்தை தயாரிக்கணும், நம்மளே நடிக்கணும்னு லெனின் சார் முடிவெடுத்தார். அவர் சாஃப்ட்வேரில் ரொம்ப வெற்றிகரமான ஒரு ஆள். ஒரு 600-700 பேர் அவர்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு படம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்திருக்கு. அவர்கிட்ட சொன்னோன்னா அவர் ஃபர்ஸ்ட் ரைட்டர் வேணும் தான் அவர் தேடி இருக்கார். ஹாலிவுட் ஸ்டைலில் ஸ்டுடியோஸ்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ரைட்டரை ஃபிக்ஸ் பண்ணி, கதையை ஃபிக்ஸ் பண்ணி, அப்புறம் தான் டைரக்டர் வந்து, கேஸ்டிங் டைரக்டர் வந்து ஹீரோ யாருன்னுலாம் போவாங்க. ஃபர்ஸ்ட் கதை எழுதிடுவாங்க, அதுக்கேத்த கதாநாயகனை தான் தேடுவாங்க. ஓகே. ஸோ இதுக்கு இவர் சரியா இருப்பார். அந்த மாதிரி தான் நிறைய ஸ்டுடியோஸ் அப்ரோச் பண்ணுவாங்க. இங்கே அது மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நடந்தது. இவர் வந்து ஏதாவது கதை சொல்லுங்கள் சார், நான் தான் நடிக்க போகிறேன், எனக்கு தகுந்த மாதிரி ரொம்ப பயங்கரமாலாம் நடிக்கிறதுக்கு வராது அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு சும்மா இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு 1 லைன் சொன்னேன் சார். காலேஜுக்குள்ளே ஒரு இந்த மாதிரி வந்து ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கும், அந்த சமயத்தில் ஒரு கொலை நடந்துடும், அது செஞ்சவனே அதை மறைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும், மாற்றானா இல்லையாங்கிற மாதிரி அதுக்கு முன்னையும் பின்னையும் வச்சு சொல்லும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்க ஆரம்பிச்சார். பட் ஸ்டூடெண்ட்டாக எப்படி நான் நடிக்கிறது, நான் கொஞ்சம் இதாகிடுச்சு இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் திங்க் பண்ணி, ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட்டு அவர் வந்து ஏற்கனவே இங்கே சேர்மனாக இருந்தவர். ஸோ இப்போ வந்து ஒரு வாண்ட் வருது, இப்போ இருக்கிற சேர்மன் வந்து ஜெயிக்கிற பையன் அவர் அப்ரோச் பண்ணி, நான் நீங்கள் இந்த ஜெயிச்சு கொடுத்தீங்கன்னாங்க, எனக்கு பயமாக இருக்குது, இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் உள்ளே வர்றாரு. அதுக்கு கொஞ்சம் எமோஷன் ரீசன்ஸும் இருக்கும். இவரோட கூட படித்த ஒரு பெண் வந்து இப்போ லெக்சரராக இருப்பாங்க, அவங்களையே ஹராஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு நியாயம் கேட்கணும்னு உள்ள வர்ற மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் கிடைச்சுன்னா அப்புறம் கடகடன்னு எல்லாமே செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் இயக்குனர் வந்தார். இயக்குனர் வந்ததுக்கப்புறம் அவரோட சைட்லேருந்து நிறையா சேஞ்சஸ் கேட்க ஆரம்பிச்சு. இயக்குனர் கேட்டார், சார் நம்ம சேர்மன் சொல்கிறோம், ஒரு சீனாவது அவர் வந்து பழைய காலேஜ் சேர்மனாக காட்டணுமே அப்படின்னு சொல்லி அப்புறம் நாங்கள் 2 பேரும் அதை டிஸ்கஸ் பண்ணி ஒரு சீனாக எழுதி அவர்கிட்ட சொன்னோம். ஐயோ என்ன ஸ்டூடெண்ட்டாக நடிக்க சொல்கிறீங்கன்னு. ஆனால் அவர் கஷ்டப்பட்டு ஒரு 8 கிலோலாம் குறைச்சி எக்ஸசைஸ் பண்ணி ஓரளவு அதை இது பண்ணார்.
நியாயம் சேர்த்தார் அந்த காட்சியை. ஓகே. அண்ட் அதே மாதிரி வந்து ஒரு சூப்பரான காஸ்ட் சொன்ன மாதிரி லெனின் வந்து ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு அவரோட டெபியூ மூவிக்கு. அண்ட் நீங்க வந்து ஒரு ரைட்டரா ஃபுல்லா எழுதி முடிச்சிட்டீங்க. பட் அதுக்கப்புறமா டைரக்டருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் வேறுபாடுலாம் இருந்துச்சா? கொஞ்சம் அந்த கருத்து டிஃபரன்சஸ்லாம் இருந்துச்சா? கருத்து வேறுபாடுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா கலந்த ஆலோசனை தான். டிஸ்கஷனுங்கிறது எப்பவுமே ஆரோக்கியமானது தானே. அதாவது எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா, யார் சரி அப்படின்னு பேசுறதை விட எது சரின்னு பேசணும்னா எப்பவுமே இதாக இருக்கும். அப்புறம் பொதுவாகவே நான் வந்து ப்ராப்ளமில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன், எப்பவுமே சொல்யூஷனில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். பிரச்சனையை பேசிகிட்டு இருந்தால் பேசிக்கிட்டே இருக்கலாம், இது பிரச்சனையா அதுக்கு இந்த சொல்யூஷன் ஓகேவா அப்படின்னு கேட்குறது தான் அடுத்த ஸ்டெப்பை நோக்கி வைக்கும். ஸோ பிரச்சனையே நம்ம யார் அட்ரஸ் பண்ணாலும் இமீடியட்டாக அதுக்கு சொல்யூஷன் என்னங்கிறத மைண்டு போகும்போது தவிர அது ஒரு ப்ராப்ளமாக போகாது. அது முதல்ல எல்லாம் வந்து பயங்கரமாக பிளாங்க் ஆயிரும், ரைட்டிங்கில் எல்லாம் கரெக்ஷன் அது இதுலாம் கேட்டாங்கன்னா. இப்போ அப்படி இல்லை, கேட்குறீங்களா கரெக்ஷன் சொல்லுங்கள் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக அது பண்ணுற ஒரு மனநிலைமை வந்துருச்சு. அது அனுபவம் தான் காரணம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ராதாமோகன் சார் சொல்லிட்டு இருப்பாரு, கரெக்ஷன் வைரமுத்து சார் கிட்டலாம் வந்து கரெக்ஷன் போய் நின்னோம்னா அதுக்கப்புறம் பேசவே முடியாத மாதிரி கிழிச்சு கொடுத்துருவாரு அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. கரெக்ஷனாக வேணும், பார்க்கலாம், இதுக்கு மேலே என்ன கரெக்ஷன் கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு எழுதணுங்கிற ஒரு வெறி தான் அது. திருப்பி அதை பெஸ்டா பண்ணி கொடுத்துருவாரா இல்ல ஆல்ரெடி பெஸ்டா பண்ணி கொடுத்துருவாரு. அதாவது நீங்க ஒண்ணுமே சொல்ல முடியாத அளவுக்கு கொடுத்துருவாராம் அவரு. ஓகே. நீங்க யூசுவலா அந்த ரைட்டிங் process வந்து எவ்வளவு நாள் எடுத்துப்பீங்க சார் ஒரு மூவிக்கு? இல்ல, டிபெண்ட்ஸ் ஆன், அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல கதை அது முழுசா உருவாகி, அதாவது ஒரு எண்ண பொறி, ஒரு ஃபர்ஸ்ட் தாட், அதுல இருந்து மொத்தமா ஒரு படம் நல்லபடியா வந்து சேர்றதுக்கு எப்பவுமே குறைந்தபட்சம் 6 மாசம் இருந்தா நல்லது. 6 months ஆயிடும். ஓகே. டிஸ்கஷனே நீங்க வந்து ஒரு 3-4 மாசம் பண்ணி, ரைட்டிங் ஒரு 3 மாசம் டிஸ்கஸ் பண்ணிட்டு நல்லா ஒரு 2 மாசம் எழுதி அதை எடிட் பண்ணி எடுத்தோம்னா அந்த படம் நல்லா வரும். அவசரமா பண்ணணும்னா அந்த சமையலுக்கு வேணா திடீர்னு அவசர சமையல் சரியா வந்துடலாம், இது வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சில படங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதாவது கைதி எல்லாம் வந்து 10 நாள் எழுதுனது தான். ஆனா அதுக்கு முன்னாடி அவர் வந்து அவரோட சிந்தனை ரொம்ப நாளா இருந்திருக்கு. பேப்பர் நியூஸ் ஒன்று படிக்கிறாரு லோகேஷ், திருச்சியில ஒரு 900 கோடிக்கு நிஜமாலுமே போதைப் பொருள் மாட்டிருக்கு. எங்கேயோ நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம், திருச்சியில 900 கோடிக்கு எப்படி போதைப் பொருள்ங்கிறது அவர் ரொம்ப ஆச்சரியப்படுது. ஸோ அந்த கேங் கிட்ட அப்போ எப்படி இருந்திருப்பாங்க அந்த கேங்குங்கிறது திங்க் பண்ணும்போது தான் அர்ஜுன் தாஸோட அந்த கேங்கு, அவங்க அண்ணன் வெளியே தெரியாத ஒரு இதுன்னு சொல்லி அந்த கேங்கை பிடிக்கிறதுக்கு போலீஸ் ஒரு ஆள் இது பண்ணியிருக்காங்களா. அப்படி யோசிக்க அவருக்கு ஓவர் நைட் ஸ்டோரியா ஒரு ஐடியா வருது, அதுக்குள்ள ஒரு கைதி உள்ள வந்தானா எப்படி இருக்குன்னு சொல்லி மன்சூர் அலிகான் சார் வச்சு தான் அவர் திங்க் பண்ண படம். ஓகே. ஸோ அவர் மன்சூர் அலிகான் சொல்லி கிட்டத்தட்ட அது ஷூட் போற நேரத்துல பார்த்தா இந்த பக்கம் நாங்க வந்து இரும்பு திரை முடிச்சிருந்தோம். நேரம் பாருங்களேன், இரும்பு திரை முடிச்சோன்னு கார்த்தி சாருக்கு சர்தார் சைன் பண்ணிட்டாரு அந்த டைரக்டர். இப்ப திடீர்னு சிவகார்த்திகேயன் சார் கூப்பிடுறாரு, எனக்கு இமீடியட் டேட்ல ஒண்ணு பண்ணுங்கன்னு. அப்போ ஒரு தாட் சொன்னா அவருக்கும் பிடிச்சிருக்கு. இது ரெண்டுல எதை சாய்ஸ் எடுக்கிறது அப்படின்னு பேசும்போது கார்த்தி சார் வந்து சரி நீங்க அது போயிட்டு வாங்க அப்படின்னு கார்த்தி சாரே சொல்றாரு. படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த தொடரணுங்கிறது டைரக்டரோட ஆர்வமா இருந்தது அப்போ ஹீரோல. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சித்தாந்த ரீதியாகவும் அந்த கதை வந்து எங்களுக்கு எல்லாம் ரொம்ப உத்வேகமாக கொடுத்தது. ஹீரோ படத்தில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அந்த படம் முடிஞ்ச உடனே சக்ஸஸ்க்கு முன்னத்த நாள் நைட்டு, அதாவது ரிலீஸ்க்கு முன்னத்த நாள் நைட்டு, அது சக்ஸஸா இல்லையான்னு தெரியல, சக்ஸஸை பொறுத்து என் மைண்டு மாறிடக்கூடாதுன்னு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் வந்து கொடுத்தாரு. நான் கார்ல உட்காந்துருக்கிறேன், அவர் இப்படி கொண்டு வந்து சார் ஒரு கிஃப்ட் சார் கொடுத்தாரு. நான் வாங்கி தேங்க்ஸ் சார் அப்படின்னு வச்சுட்டேன். நான் என்ன சார் பிரிச்சு கூட பார்க்க மாட்டேன்றீங்க அப்படின்னாரு. நான் ஏதோ ஸ்வீட் பாக்ஸா இருக்கும் அப்படியா சார் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா iPhone 11 அப்பதான் வந்திருந்தது. ஆக்சுவலா 2 நாள் முன்னாடி தான் லான்ச் ஆயிருக்கு. சார் என்ன சார் இதெல்லாம் அப்படின்னு சொன்னோன்னே அவரு இல்ல நான் ரைட்டரா இந்த மாதிரி வந்து யாரும் கூட ஒர்க் பண்ணி பார்த்தது இல்லை, நம்ம ஒர்க் பண்ண படத்துல ரைட்டர்ஸ்னே இருக்க மாட்டாங்க, டைரக்டர் தான் இருப்பாங்க. நீங்க ஸ்பாட்டுக்கு 1 நாள் 2 நாள் தான் வந்தீங்க, பட் அதுவே எனக்கு பிடிச்சிருந்தது. நீங்க நிறைய வேற வேலைகள் இருக்கிறீங்கன்னு அப்புறம் தான் சொன்னாங்க, எங்க வர காணோம்னு கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் கூட மனசு நாளைக்கு ரிலீஸ்க்கு அப்புறம் மனசு மாறி இருக்கக்கூடாதுன்னா இன்னைக்கே அதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்தேன்னு சொன்னார். என்னன்னா கிஃப்டா கொடுக்கறது ஐஃபோன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, சின்னதாக கொடுத்தாலே சிவகார்த்திகேயன் சார் கொடுத்தாருன்னா நம்மளுக்கு சந்தோஷம், ஒரு ரெகனைசேஷன் நினைச்சுக்குவோம். அதுல போய் தேடி 64 GB எல்லாம் இல்லாம ஒரு GB எல்லாம் பெருசா போட்டு 124 258 போட்டு அவ்வளோ ஒர்த்தா அதை கொடுத்தாரு எனக்கு. அதனாலே இன்னும் அந்த போனை நான் வச்சுட்டே இருக்கிறேன். எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்க. யூசுவலா நீங்க டைரக்டர்ஸோட கொலாப் பண்ணும்போது அவங்க உங்களுக்கு ஒரு 1 லைன் மட்டும் கொடுத்து இது நீங்க ஃபுல்லா பில்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களா, இல்ல மொத்த கதையும் சொல்லிட்டு அதுல இருந்து நீங்க டயலாக்ஸ் எல்லாம் நீங்க எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? ரெண்டுமே நடக்கும். என்னன்னா சில சமயங்கள்ல பல சமயங்கள்ல இயக்குநர்களோட உட்கார்ந்து கதைவாதம் பண்ணி எல்லாரும் சேர்ந்துதான் இது கொண்டு வந்துகிட்டே இருப்போம். எப்படின்னா நீங்க எடுத்தன திரைக்கதை அப்படிங்கறது ஒண்ணு இருக்கும், ஒரு ஐடியாவா பேசிக்கிட்டே வந்து முதல்ல எண்டு பிடிச்சிருவோம். எண்டு பிடிச்சதுக்கு அப்புறம் சிட்ஃபீல்டு எல்லாம் ஒரு தியரியா சொல்றதுன்னா நோ யுவர் எண்ட் பிகின் யுவர் ஸ்டோரி அப்படிம்பாங்க. உங்களுக்கு எண்டு தெரிஞ்சாதான் நீங்க அதை பிகின் பண்ணவே முடியும். அதுவும் நான் லீனியர் ரைட்டிங் எல்லாம் இருக்கும்போது அந்த எண்ட் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 Idiots மாதிரி ஒரு படம்,
நீங்க எண்டு தெரியாம நீங்க எப்படி அதை ஆரம்பிக்க முடியும்? கண்டிப்பா. அதெல்லாம் 3 வருஷம் எழுதப்பட்ட படம் அது. ஓ. புத்தகமே ஒன்று இருக்கும் 5.1. அந்த புத்தகம் படிச்சா அதுக்கும் திரைக்கதைக்கு எங்கிருந்தும் போய் ஒரு 2 வருஷம் எழுதியிருப்பாங்க தொடர்ந்து. ஸோ அந்த மாதிரி நீங்க ரைட்டிங்ல நிறைய டைம் எடுத்துக்க மறக்க முடியாத ஒரு படங்கள் வந்து நிற்கும். பிகேவாகட்டும் அந்த மாதிரி எல்லாமே ரைட்டிங் டைம் எடுத்து வந்த படங்கள் அவ்வளோ தூரம் நிற்கும். ஸோ இயக்குநர்களோட தான் உட்காந்து அதை நிறைய டெவலப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு ஒன்லைன் ஆர்டர் வந்தானே எழுதுறதுக்கு ரைட்டரா வெளியே வந்து அதை எழுதிட்டு போய் அப்புறம் அவங்களுக்கு கொடுக்குறதோ படிச்சு காட்டுறதோ இல்லை அப்பப்போ எழுதின ஒரு 10 சீனை மெயில் அனுப்புறதோ இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். சில சமயங்கள்ல டைரக்டர் ஷூட்ல இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு வரும். இவங்க கதை கேட்கறாங்க, அவங்க கதை கேட்கறாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்ப சொல்லுவாங்க வந்து, சரி இப்படி ஒரு ஐடியா இருக்கு, இது கொஞ்சம் டெவலப் பண்ணி எனக்கு ஒரு 2 நாள் ஏதாவது சொல்லுங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சம் டெவலப் பண்ணி ஒரு இது பண்ணுவோம். ஸோ அது வந்து ஆரம்பத்தில் அவங்க போய் ஹீரோக்கு சொல்றதுக்கு வசதியா இருக்கும். அப்போ ஒரு டிராவல் எல்லாம் போக ஆரம்பிக்கும். ஓகே. இன்னொரு ஒரு டவுட் சார், இப்போ நீங்க கதை எழுதும்போது இந்த கேரக்டர்ஸுமே லைக் நீங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுவீங்களா இல்ல டைரக்டர் வந்து சொல்லுவாங்களா? ஒரு சில கேரக்டர்ஸ் நீங்களுமே அதுல ஆட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்கும். நம்ம சொல்றது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுன்னா அவங்க எடுத்துக்க போறாங்க. ஸோ கேரக்டர்ஸோ டைலாக் இது ஸ்க்ரீன் பிளே எல்லாத்துலேயுமே இருக்கும். இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா கதை திரைக்கதை அப்படிங்கிறதுல திரைக்கதை வந்து எப்பவுமே இயக்குனர்கள் பேர்ல இருக்குது. ஒரு காலத்துல திரைக்கதைன்னு ஒரு தனி வடிவம் இருக்கிறதே தெரியாம எல்லாருமே இயங்கிட்டு இருந்தோம். பாக்யராஜ் சார் வந்ததுக்கு அப்புறம் தான் திரைக்கதைங்கிற பேரை பத்தி எல்லாரும் அதிகமா பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்புறம் தான் திரைக்கதைங்கிற நேமே வர ஆரம்பிக்குது. அதனால கதாசிரியர்னு போடுவாங்க, வசனம்னு போடுவாங்க, ரைட்டர்னு எல்லாம் சில பேர் தான் அதை குறிப்பா போடுவாங்க. இப்போ இரும்பு திரையெல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோ சர்தார்ல எல்லாம் ரைட்டர்னு சொல்லி அவர் கம்பைன் பண்ணிப்பாரு. என்னன்னா திரைக்கதை வேறு வசனம் வேறும் சொல்லவே முடியாது. அது ஹாலிவுட்லயே அந்த மாதிரி பிரிவுகள் கிடையாது. ரிட்டன் பை அல்லது ரைட்டிங் அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு வசனமும் கதாபாத்திரத்தை பத்தி தான் பேசுது, கதையை நகர்த்து தான் உதவுது. ஸோ அதுவும் திரைக்கதை தான். பட் இங்க அப்படி பிராக்டிஸ் ஆகல. ஓகே. சோ சின்ஸ் நீங்க கைதி படத்தை பத்தி சொன்னதுனால நான் இதை கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க கைதி படத்துல நீங்க உருவாக்குன கேரக்டர்ஸ் ஏதாவது படத்துல இருக்கா நாங்க பார்த்தது? இல்ல அதுல கேரக்டர் உருவாக்குற அளவுக்கு நேரம் இல்ல. சில கேரக்டர் புடிச்சு போனோம் எது ஆடியன்ஸை என்டர்டைன் பண்ணணும்னு. எனக்கு வந்து இந்த காமாட்சின்னு அந்த லாரி டிரைவரா வர்ற பையனா நிறைய பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற கேரக்டர் நம்ம கொடுத்துருக்கிறது. அப்போ ஸ்கிரீன் பிளே தாண்டி இப்போ டைலாக் வெர்ஷன் வரும்போது அந்த பையனை நிறைய பேச வைக்கணும்னு சொல்லி எய்ம் பண்ணிக்கிட்டேன். ஒரு சின்ன விஷயம் தான். அப்போ வந்து விசுவாசமோ பேட்டையோ வரல. நாங்க எழுதும் போது ஷூட்டிங் தான். ஆனா நாங்க தகவலா கேள்விப்பட்டது என்னன்னா ஒரே நாள்ல 2 ரிலீஸ் பண்றதா ஒரு பிளான் இருக்குன்னு கேள்விப்பட்டு அதை எழுதுறோம் முன்னாடியே. தலை படமும் தலைவர் படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆயிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி. அது மாதிரி ஒரு சின்ன கலோக்கியெல்லாம் ஜெயிலுக்குள்ள இருந்து வந்துட்டு இருக்கிற ஒரு ஆள்கிட்ட வெளியே என்னென்னலாம் நடந்திருக்கு தெரியுமான்னு ஒரு கலாய்க்கிற சீன்ல அதெல்லாம் அப்போ முன்னாடியே எழுதணும் அதெல்லாமே. ஓகே. சரி, இப்போ பொதுவாக வந்து ஒரு ஃபுல் படம் நீங்க ரைட்டரா ஒர்க் பண்ணும்போது டைரக்டரோட வந்து கொலாபரேட் பண்ணும்போது ஒரு சில கேரக்டர்ஸ் நீங்க எழுதுங்க அப்படின்னு ஏதாவது பிரிச்சு கொடுத்துருவாங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹீரோக்கு நீங்க எழுதுங்க, வேற ஒரு ரைட்டரை வச்சு வில்லனுக்கு நீங்க எழுதுங்க, அந்த மாதிரி பிரிச்சு கொடுத்துருவாங்களா? இல்ல எல்லாமே நீங்க தான் எழுதுற மாதிரி இருக்குமா? எல்லா கேரக்டர்ஸ் நம்ம தனித்தனியா அப்படி அந்த மாதிரி எழுதுறது டிஃபரெண்ட் ரைட்டர்ஸ் வந்து ஒரு படத்துக்கு வச்சுக்க மாட்டாங்க. அப்படி இருந்தாலுமே எல்லாருமே ஒரே வெர்ஷன் தான் எழுதுவோம். ஓ ஓகே. அதுல இருந்து பெஸ்ட் எல்லாருமே எடுப்போம். நானுமே அதெல்லாமே வந்து 2 ரைட்டர் எடுத்துட்டு வந்தாங்கன்னா கொடுங்கன்னு சொல்லி படிச்சு பார்த்துட்டு அதுல இது பெஸ்டா இருக்கு இது பெஸ்டா இருக்கு. சினிமா நல்லா வரணுங்கிறதா நம்மளுக்கு முக்கியம். அதுல வந்து என்னோட தான் வரணும் உன்னோட தான் வரணும் அப்படின்னு நினைச்சோம்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் தோத்துட்டு போய் நிற்போம். கரெக்ட். இப்ப பெஸ்ட் கொடுத்துட்டோம்னா எல்லாரும் ஜெயிப்போம், எல்லாருக்கும் மறுபடியும் வாய்ப்புகள் வரும், மறுபடியும் இன்னும் ஒர்க் பண்ணிட்டே இருக்கலாங்கிறதா என்னுடைய ஆங்கிளா இருக்கும் அதுல. ஓகே. அண்ட் ஒரு பெர்ஃபெக்ட் ஒரு மாஸ் டயலாக் வரதுக்கு எவ்வளவு ரீரைட்ஸ் போகும் உங்களோட ஸ்டைல்ல? இல்ல அது மாஸ் டயலாக்ங்கிறது ஆக்சுவலா அந்த கதைக்குள்ள இருந்து உங்களுக்கு ஆர்கானிக்கா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கேரக்டருக்குள்ள இருந்து வந்துருச்சுன்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப பஞ்ச் டயலாக்கா நீங்க ஜென்ரலா எழுதுறது இருக்குல்ல, அது வந்து ஆக்சுவலா நீங்க ரஜினி சார் அளவுக்கு ஜென்ரல் டயலாக் நீங்க எல்லாத்துக்கும் ஒரு படத்துக்குன்னே ஒண்ணு வச்சுக்க முடியாது. நான் ஒரு தடவை சொன்னா அப்படின்னு சொல்றதோ ஏன் வழி தனி வழிங்கிறதோ அவரு அப்படி பேசும்போது எடுபடுறது வந்து விஜய் சாருக்கு அஜித் சாருக்கெல்லாம் எடுபடும். அஜித் சாருக்கெல்லாம் தன்னைத்தானே புகழ்ந்தாலாம் பிடிக்காது. அவரு ஒரு ஸ்டைல் எனக்கு பஞ்ச் வேணாம் அப்படிங்கறதுல அவரு உறுதியாவே இருப்பாரு. இவங்க வந்து ஒரு இடத்துல கரெக்டான இடத்துல பேசணுங்கும் போது ஹீரோஸ் எல்லாருமே அதுக்கு தயாரா இருப்பாங்க. முக்கியமா இது பண்ணணும் எல்லாருமே வந்து தன்னை எலிவேட் பண்ணி பயங்கரமா பஞ்சு பேசினா ஒர்க் அவுட் ஆகும், சில சமயம் ஒர்க் அவுட் ஆகாம போயிருங்கிற நாலேஜ் எல்லாம் எல்லா ஹீரோஸ்க்குமே இருக்கு. இது கரெக்டா வருமா அப்படிங்கறத ரொம்பவே அவங்க எல்லாம் அளந்து பார்த்துட்டு தான் சொல்லுவாங்க. இப்போ கைதியில நீங்க யோசிச்சுக்கிட்டீங்கன்னா ஜெயில இருந்து ஒரு கைதி வந்திருக்காப்ல, வந்தவன் பொண்ணை பாக்குறக்கு போறான், வழியில பிடிச்சி இழுத்துட்டு வர்றாப்ல. இப்போ போற வழியில சொல்றாப்ல எனக்கு கை முறிஞ்சிருக்கு நீ தான் காப்பாத்தணும் எல்லாம் நிக்கிறாங்க அப்படின்னா இங்க ஒரு டாக் போயிட்டே இருக்கு. இப்போ அந்த காமாட்சிங்கிற பையனும் இவர் கூட கொஞ்சம் லைட்டா பழக ஆரம்பிச்சிட்டான்.
இப்போ இவருமே வந்து சார் நீ என் பிள்ளைய பார்த்துப்பீல்ல அப்படின்னு கேட்குறாரு. என் பிள்ளைக்குன்னு தனியாக அவளை படிக்க வச்சிடணும், அவளுக்குன்னு ஒரு தனி ரூம் வேணும், அவளுக்குன்னு ஒரு தனி ஃபேன் வேணும்ன்றாப்புல. ஏன்னா அதுக்கு முன்னாடியோ என்னையா நினைச்சிட்டு இருக்கு, நீங்க எல்லாம் வசதியா இருக்காங்களா அந்த வாட்ச்மேன் கேட்டிருப்பாரு. ஒத்த ஃபேன் கடையில 10 பிள்ளைங்க படுத்துருங்கயா, ஏதோ நீ வசதியா இருக்கிற மாதிரின்னு சொன்னா ஒரு ஃபேன் வேணுங்கிறதே ஒரு பெரிய கோரிக்கையா உயிரை பணைய வச்சு கேட்கிறாரு. நான் சப்போஸ் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ இறங்கும் போது அவங்க கேட்கறாங்க, நீ உன் பொண்ணுக்காக உசுர கொடுக்குற அளவுக்கு போறியே, ஓவர் ரிஸ்க் எடுக்கிறியா, பரவாயில்லையா, பார்த்து அப்படின்னு சொல்லணும் அவங்க. இதுதான் அவங்களுடைய மைண்ட் செட்டா இருக்கணும். பார்த்துனே வேணானே இறங்காதனே அப்படின்னு. அப்போ நீங்க பயப்படாதீங்கன்னு அவர் சொல்றது, நீங்க பயப்படாதீங்கன்னு சொன்னா ஸ்ட்ரைட்டா சொன்னா அது கான்வர்சேஷன். நான் 10 வருஷமா ஜெயிலுக்குள்ள இருந்தேன்னு தானே தெரியும், என்ன பண்ணி ஜெயிலுக்கு போனோம்னு உங்களுக்கு தெரியாது இல்ல அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு மாசு ஏறி அதை எடுக்கும் போது அவர் வந்து ஒரு லுங்கி அப்படி மடிச்சு கட்டுறதும் ஒரு லோ ஆங்கிள் வரும், அப்படி கும்முன்னு அது ஒரு விஷுவலா அது இன்னும் தூக்கிடும். பட் என்ன சொல்லி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க, அந்த கதைக்குள்ள இருந்து 10 வருஷமா நான் ஜெயிலுக்கு போயிருந்தேன், என்ன பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனோம்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா, அவ்வளவுதான். என்னன்னா ஆடியன்ஸுக்கும் தெரியாது என்ன பண்ணிட்டு போனாங்க, அதுதான் இன்னும் பில்ட் ஆயிரும். பெரிய ஒரு கதை இருக்குப்பா, பெருசா ஏதோ பண்ணிட்டு போயிருக்கு, அந்த ஒரு இது உருவாகும். ஓகே, இந்த மாதிரி நீங்க வந்து நார்மலா கொடுத்திருப்பீங்க டைலாக்ஸ்லாம், பட் அது வேற லெவலா மாஸ் எலிமெண்டா மாறினது கைதில. வேற என்ன டைலாக்ஸ் சுத்தமாவே பெரிய போய் பேட்டி கொடுத்து தள்ளிட்டு இருந்தேன் நான். இப்போ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், நிறைய ரைட்டர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாருமே காற்றின் மொழி, கைதி இந்த படங்களையெல்லாம் பர்டிகுலரா ரொம்பவே பாராட்டுவாங்க. ஆஸ் அ ஃபீமேலா உங்களுக்கு எல்லாம் காற்றின் மொழி நீங்க படம் பார்க்கலன்னா பாருங்க, வரிக்கு வரையும் பிடிக்கும். அந்த படமும் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஜோ மேம் வந்து கியூப்ல படமாக்குறோம், எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 4-5 பேர் தான் பார்ப்போம், நான் வந்து டைரக்டரு அங்கே எல்லாருமே. அப்போ நான் வந்து ஜோ மேம்கிட்ட எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அப்படி நடிச்சிருந்தாங்க, எழுதுனதெல்லாம் கரெக்டாக வந்துருந்தது, எக்ஸ்பிரஷனோட சூப்பராக இருந்தது, என்ன நினைச்சோமோ அதுக்கு மேலே இருந்தது. அவங்க ஒரு நடிப்பு ராட்சசி, அது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். எனக்கு ரொம்ப சந்தோஷமான, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னா அவங்க வந்து கிடையவே கிடையாது சார், நீங்கள் நல்லா எழுதுனதுனால தான் என்னால் நல்லா நடிக்க முடிஞ்சுது அப்படின்னாங்க. இதை நான் மறந்துட்டேன். நான் இப்போ படம் ரிலீஸ் ஆகி நல்ல நேம் அப்படியே பரபரப்பாக இருக்குது. ஈவினிங் வந்து சிவகுமார் சார் எல்லாம் எங்களை கூப்பிட்டுருக்காரு. அப்போ போனால் சூர்யா சார் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ ஜோமேட்டோ மறுபடியும் சொல்கிறேன், மேடம் இப்போவும் சொல்கிறேன், நான் எனக்கே கண்ணில் தண்ணி வந்தது லாஸ்ட்டாக ஹலோ சொல்லும்போது, ரொம்ப நல்லா இருந்தது. இப்போவும் சொல்லுவேன் சார், நீங்கள் எழுதுனால தான் நான் நல்லா நடிச்சேன் அப்படின்னு சொன்னேன். சூர்யா சார் பக்கத்தில் இருக்கிறாரு, அவர் என்ன 2 பேரும் பயங்கரமாக கிரெடிட்டுக்கு நீ வச்சுக்கோ சொல்லிட்டு இருக்கிறீங்க, எனக்கு தான் வரணும் கிரெடிட் அப்படின்னாரு. எனக்கு புரியல இவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு. ஹலோ பார்த்திபன், தினம் நான் தான் வந்து இவங்களுக்கு நைட்டு டைலாக்லாம் மீனிங் எல்லாம் சொல்லி படிச்சு அமுச்சு வச்சேன், ஸோ நான் எனக்கும் கொஞ்சம் கிரெடிட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜாலியாக கிண்டலா சொல்லிட்டு இருந்தார். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் நான் உங்களை வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்து 6 படத்துல பார்த்துருக்கேன். நான் பேசிக்கா ஹரிசார்கிட்ட அசிஸ்டண்டா இருக்கும்போது சூர்யா சார் இப்போ பார்த்துருக்காரு, அப்போ ஒரு சின்ன வயசுல. இப்போ ஒரு ரைட்டரா வந்து இவ்வளவு பேர் உங்களுக்கு வருது, இன்னைக்கு எல்லாரும் நிறைய அவங்கள பத்தி பேசுறாங்கன்னு எனக்கு ரொம்ப நிறையவும் சந்தோஷமா இருக்குன்னு சொன்னார் சூர்யா. சூப்பர். அவர் அவ்வளவு ஞாபகம் வச்சு அவர் வந்து சொல்லியிருக்காருன்றதே பெரிய விஷயம். அவர் மறக்க மாட்டார் எதையும். சூர்யா சார் வந்து நல்லா நினைவாற்றல் இருக்கு. ஓகே. அண்ட் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் கேள்விப்பட்டோம், கைதி படத்துல கார்த்திக் சாரே கால் பண்ணி எனக்கு ஒரு பர்டிகுலர் சீன் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி மாத்தி இன்னைக்கு அது ஒரு பயங்கரமான ஒரு சீனா இருக்கு அப்படின்றது கேள்விப்பட்டோம். அவர் கால் பண்ணல, அவர் ரைட்டர் கிட்ட கேளுங்கன்னு சொல்லியிருக்காரு. அது என்னன்னா கைதி படமே வந்து ரொம்ப இரவுல தான் ஷூட்டிங் நடக்கும், படம் முழுக்க நைட்டு. நம்ம வந்து நைட்டு முடிச்சுட்டே இருக்க முடியாது, பகல்ல. அந்த சமயத்துல எனக்கு பாத்தீங்கன்னா ஹீரோ படம் எழுதுறேன், பொன்மகள் வந்தால் எழுதுறேன், கைதியும் வந்துருச்சு. ஸோ என்னோட நேரம் எப்படி இருக்குன்னா, காலையில நான் 4 மணிக்கு எந்திரிப்பேன், எந்திரிச்சு பொன்மகள் வந்தாளுக்கு உட்காந்து ஒரு 10 சீன் எழுதிடுவான், மறுபடியும் தூங்குவோம். ஒரு 1 ஹவர் இதை பிரேக் எடுத்துட்டு ஒரு 1 ஹவர் பிரேக் எடுத்துட்டு ஹீரோக்கு இது கைதிக்கு எழுதணும். ஏன்னா கைதி வந்து இப்போ ஈவினிங் பேப்பர் போடாதான் நைட் ஷூட்டுக்கு தயாரா இருக்கும். நான் ஒரு 3-4 நாள் முன்னாடி அதை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்புறம் ஹீரோக்கு இப்படி போய்கிட்டே இருந்துச்சு அந்த ப்ராசஸ். அப்படி இருக்கும்போது ஒரு தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கால், இந்நேரத்துக்கு காலன்னு சொல்லி எடுத்தா நைட்டு 1 மணி 2 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். லொகேஷன் தானே, இப்போ வரைக்கும் கார்த்திக் சார் கரெக்ஷனே கேட்டதில்லை. கரெக்ஷன் இல்லை, இம்ப்ரூவ்மெண்ட் தான். அந்த ஃபோனில் வந்து குழந்தை ஃபோட்டோவை பார்க்க முடியாமல் ஒரு ஆக்ஷன் நம்ம தள்ளி வந்துட்டோம். அந்த குழந்தை ஃபோட்டோவை பார்த்தோன்னே இன்னும் கொஞ்சம் எமோஷனாக ஏதாவது வேணியா ரைட்டர்கிட்ட கேட்டுப்பாரு அப்படின்னு சொன்னார். இன்னும் ஒரு 2 hours டைம் இருக்குன்னே பாருங்க அப்படின்னாரு. அப்புறம் நான் உட்காந்து, எப்பவுமே நீங்கள் வந்து ஒரு அப்படியே 4 வரி போட்டால் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நம்ம 4 வரி வேணும்னா ஒரு 16 வரியே எழுதும்போது இதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் அப்படி பஞ்சா எழுதி அதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சுட்றேன். நான் அனுப்பிச்சுட்டா அது போய் கார்த்திக் சார்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு பர்டிகுலரா இப்ப படத்துல வர்றது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சொன்னேன்ல, அவர் கேட்டிங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த லைன் அது? என்னன்னா, அவர் குழந்தையை பார்த்துருவாரு, தன்னோட பெண் குழந்தையை முதல் முறையா ஒரு அப்பா பாக்குறாரு. இவ்வளவு நாள் குழந்தை இருந்ததே அவருக்கு தெரியாது. மனைவியை வந்து ரொம்ப லவ் பண்ணி பறி கொடுத்த ஒரு கேரக்டர், அவ இல்ல அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு கேரக்டர். அப்போ அவர் பார்த்தோன்னே சொல்லுவாப்ல, எனக்கு அந்த சமயத்துல குழந்தை பிறந்திருந்தது, முதல் மகள். அது ஒரு கனெக்ட் இருந்துச்சு. அப்படியே அவ கண்ணுடா, நெத்தி, மூக்கு,
எல்லாமே அவ்வளோ மாதிரி இருக்கு, சிரிப்பு கொஞ்சம் என்ன மாதிரி இருக்குல்ல அது கேட்டு ஒரு பிள்ளை பற்றிட்டா சாவே இல்லைடா. ஸோ நம்மளோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி அந்த நம்ம இருந்துக்கிட்டே இருக்கிற ஒரு மீனிங் தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அது சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்து பிரமாதமா பேசியிருந்தார். நிறைய அவரோட நடிப்புல அது அப்படியே எலிவேட்டா எங்கேயோ நின்றுச்சு. நிறைய பர்டிகுலரா நிறைய இயக்குனர்கள் பாராட்டினாங்க. எனக்கு அயலான் படத்தோடைய இயக்குனர் வந்து படம் பார்த்துட்டு அடுத்த நாளே கூப்பிட்டு, ஏங்க அந்த மாதிரி நிச்சயமா உங்களோட தான், எனக்கு நல்லா தெரியும், ரொம்ப நல்லா இருக்குது. பட் இந்த மாதிரி கேட்கும்போது சார், இப்போ ஒரு இம்ப்ரவைசேஷன் வந்து அந்த ஆக்டரே கேட்கறாங்க அப்படிங்கும்போது அந்த டைம்ல ஒரு ப்ரெஷர் வருமா, கிரியேட் ஆகுமா ஆட்டோமேட்டிக்கா? இன்னும் கொஞ்சம் பெஸ்டா சார்லாம் வச்சு செஞ்சிருவாருங்க. அதாவது அவருக்கு ரொம்ப கரெக்டா இருக்கணும் எல்லாமே. ஸ்பாட்ல வந்து சர்தாருக்கெல்லாம் வந்து மித்ரன் வந்து ஸ்பாட்லயே தான் வச்சுக்கிட்டாப்ல, விடவே இல்லை. எப்பா என்னப்பா அது ஒரு படத்துக்கு போகணும் வேலை இருக்கு அப்படின்னா, இருங்க டைலாக் முடிச்சிருவோம்னு ஒவ்வொன்றும் கார்த்தி சாருக்கு அவ்வளோ ஆர்கானிக்கா ஆரம்பிக்கணும். அவருக்கு ரொம்ப பஞ்ச் எல்லாம் இது பண்ணா பிடிக்காது. அவருக்கு ஆக்ஷனாவே இருந்தாலும் எமோஷன் கரெக்டா வரணும், லேண்ட் ஆகணும்னு நினைப்பாரு. அவரு கொஞ்சம் இதா சொல்லிட்டாலும் நல்லா தான் சார் இருக்கு, பட் வேணாமே அப்படின்னு ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். பேசலாம் சார், இந்த இடத்துல தேவைதான், இல்லை வேணாம். அவர் ரொம்ப அந்த ஓவர் பஞ்சு தொடை தட்டி பேசுறது அந்த ஏரியாக்குள்ள போகக்கூடாது. அது ரொம்ப அது கேரக்டரோட ஒட்டி இருக்கணும்னு எதிர்பார்ப்பார். ஏன்னா அவருக்கு வந்து கேரக்டரைசேஷன் ரொம்ப பிடிக்கும். அவர் விரும்புறதே பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கேரக்டர்னா அப்படியே இறங்கி சந்தோஷமாயிருவார். அவர் ஒரு 80s இருந்த ஒரு நாடக நடிகன், அவன் ஒரு ரா ஏஜென்ட்டா எப்படி ஒர்க் பண்ணியிருப்பான், அவன் 30 வருஷம் கழிச்சு வரும்போது எப்படி இருப்பாங்கிறதெல்லாம் அவரு எங்களுக்கு மேல எக்ஸைட் ஆகி அதை யோசிச்சுட்டே இருந்தாரு. சர்தாருக்கு வந்து அவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டோம் திரைக்கதைக்கு. கார்த்தி சாரும் அப்பப்போ வந்து கேட்டுக்கிட்டு நிறைய ஐடியாஸ் கொடுப்பாரு, டெவலப் ஆனதை பாராட்டிட்டு போவாரு, படிப்பார் உட்காந்து. ஒரு 200 பக்கம் 300 பக்கம் கொடுத்தோம்னா அது படிச்சுட்டு அடுத்த நாள் டபக்குன்னு வந்துருவாரு. அதுக்குள்ள படிச்சுட்டு. அதே மாதிரி நீங்க சொன்னீங்க ஒரே டைம்ல வந்து 4-5 மூவி வந்து எழுதிருக்கீங்க. அப்ப இந்த ஒரு டவுட் கண்டிப்பா எனக்கு வருது, ஆடியன்ஸ்க்கும் வரும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் வந்து ஞாபகம் மறதியா, இந்த படத்தோட டைலாக் அங்க எழுதி, அந்த படத்தோட டைலாக் இங்க எழுதி, ஐயோ ஒரே கன்ஃபியூஷனா அந்த மாதிரி நடந்திருக்கா? இல்ல அது மாதிரி நடந்தது இல்ல. ஏன்னா அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க கரெக்டா, எப்பா இது இங்க மெயில் அனுப்பு, அது அங்க மெயில் அனுப்புன்னு அந்த மெயில் ஐடி இருக்கும். அதனால அது அந்த குழப்பம் வந்தது கூட நடந்தது இல்ல. சில சமயம் என்ன ஆயிருன்னா, ஏதோ இந்த லவ் சீன்ஸ் அதெல்லாம் வரும்ல, எனக்கு டவுட்டா இருக்கு, ஒரே நிமிஷம் இருங்க நான் இது அங்கேயும் எழுதிட்டேன் இல்ல அங்கேயும் சொல்லிட்டு டவுட்டா இருக்கும். அந்த மாதிரி வீரமை வாகி சூடும்ல ஒரு டைலாக் சர்தார் டிஸ்கஷன்ல நான் தான் அந்த டைலாக் சொல்லியிருக்கேன். நான் இப்ப வீரமை வாகி சூடும் ஷூட்ல போய் சொல்லிட்டேன். நான் சொல்லி எடுத்தாச்சு. இப்ப திருப்பி அந்த டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி, இப்படி ஒரு டைலாக் நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, ஆமா சொன்னீங்க, ஆனா நம்ம வேண்டான்னு பிக்ஸ் பண்ணிட்டோம், ஒன்னும் பதட்டமா சார் நம்ம ஹீரோ தான் சந்தோஷமா கொடுத்துருங்க அப்படின்னு. ஏன்னா அது ஒரு லாஜிக்காவும் இருக்கும். ஒரு வில்லன் வந்து ஒரு கொலைய ஒரு சின்ன ஒரு சாட்சியை அழிக்கணும், அதுக்கு நேரா வந்துருவாப்ல. அப்போ ஒரு சின்ன டவுட் வருது, ஏன் அவன் இந்த மேட்டருக்கு அவரையே இறங்கி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. சில கொலைங்களை கேட்டாலே போதும், சில கொலைங்களை பார்த்தாதான் திருப்தி வரும் அப்படின்னு ஒரு மேட்டர் ஒன்று போட்டோம். நல்லா இருக்குன்னு சொல்லி விஷால் சார் அப்பவே அந்த இயக்குனர் சரவணன் சொல்லி அங்க வச்சுட்டோம். இந்த மாதிரி சில சமயத்துல நம்மளுக்கு தெரிஞ்சிரும். ஆனா ஓகே ரெண்டு இடத்துலயும் சொன்ன மாதிரி எங்கேயோ அந்த மாதிரி நல்லவேளை ஷூட் பண்ணியிருந்தாங்கன்னா ரெண்டும் என்னடா ஒரே ரைட்டர் தான். ஒருத்தர்கிட்ட கெஞ்சிர வேண்டியதான், ஐயா ட்ரிம் பண்ணிருங்க அங்கேயும் சொல்லிட்டு எங்கேயும் சொல்லிட்டு. உண்மையை சொல்லிட்டு பிரச்சனை கிடையாது. கைதி படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. அதே மாதிரி இன்னொரு பிளாக் பஸ்டர் ஹிட் மாஸ்டர், அதை பத்தி நிச்சயமா பேசி ஆகணும். அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. நீங்க எப்படி அதுல ரைட்டரா உள்ள போனீங்க? கைதி முடிஞ்சனவே ஆக்சுவலா ஒரு இன்சைட் ஜோக் இருக்கு, சொல்லலாம் ரொம்ப நாளாக. லோகேஷ் தான் ஒரு இடத்துல என்ன தனியா கூப்பிட்டு வந்து, நிறைய நண்பர்கள் இருக்கிறோம், கிரிக்கெட் பாக்குறதுக்கு போயிருக்கிறோம். அயலான் ரவிக்குமார், ரத்னகுமார், மித்ரன் எல்லாம், இரும்புத்திரை மித்ரன், அங்க எல்லாம் இருக்கிறோம். இத்தனை பேர் மேட்ச் பாட்டுருக்கீங்களா, நானும் வர்றேன் கூட பேசிட்டு லோகேஷ் வர்றாரு. அப்ப கைதி ஷூட்டிங் எல்லாம் போயிட்டு இருக்கு. பேசிட்டு இருக்கும்போது தனியா என்ன கூட்டிட்டு வந்து, அடுத்து விஜய் சாருக்கு படம் பண்றோம் நம்மவா அப்படின்னு. ஆமாண்ணே நம்ம தான், நீங்களாமே எப்படி அப்படின்னு சொல்றாப்புல. அப்புறம் ஃபுல்லா கதை சொல்லிட்டீங்களா, என்ன கதை எதுவும் ஒன்றும் சொல்லவே இல்லை நீங்க அப்படின்னு. இல்லைன்னா லைன் தான் சொன்னேன், பிடிச்சிருக்குன்ட்டாரு அப்படின்னு. லைன் சொன்னீங்களா? ஏன்னா விஜய் சாருக்கு இண்டஸ்ட்ரி முழுக்க எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஏங்க ஒரு காமெடி சீன் கூட கேட்பாரு, 3 மணி நேரம் கதை சொல்லணும், முழுசா சொன்னாதான் இது பண்ணுவாரு. நிஜமா ஓகே சொல்லிட்டு ஆமா அப்படின்றாப்ல.
உங்களுக்கு என்ன ராசின்னு கேட்டேன். சொல்றாப்ல ஏதோ மேஷம் அந்த மாதிரி ஏதோ சொல்றாரு. ஏன்னா அப்படின்னு அப்படி இல்லை அவர் முழுசா கதை கேட்டு தான் ஒர்க் அவுட் சொல்லிப்பாரு. நீங்க இந்த லெவல் சொன்னோடனே உங்க மேல இருக்கிற நம்பிக்கை தான் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நான் மேட்ச் பார்த்துட்டே இருக்கிறோம். வாட்ஸனுக்கு 3 கேட்ச் மிஸ் பண்ணிட்டாங்க. சிஎஸ்கே ஜெயிச்சிரு மட்டும் வாட்ஸனுக்கு நல்ல நேரமாட்டு இருக்குது அப்படின்னா லோகேஷ் ஒருவேளை மேசராசி இருக்குமோ மறக்கவே முடியாது. ஒருத்த படத்தை ஓகே பண்ணிட்டு வர்றாரு, நம்மளுக்கு ஒரு கொழுப்பு பாருங்க, ராசி நல்லா இருக்காட்டுருக்குன்னு சொல்றோம். நல்லா இருக்கிறனாலதான் அவர் ஓகே பண்ணிருக்காரு. ரொம்ப வித்தியாசமான கதை. மாஸ்டர் வந்து சரி ஒரு ஓகே பண்ணிட்டு வந்து நானும் நார்மலா நினைச்சுக்கிட்டேன். விஜய் சாருக்குன்னு இவர் கொஞ்சம் ரெகுலர் பேட்டர்ன்ல இருக்கும்னு கேட்டு என்னங்க சொல்றீங்க, அவரு வந்து ட்ரிங்க் அடிக்டா, உருண்டெல்லாம் போவாரா, ஹேங்கோவர்ல இருப்பாரா, சரி இது சரினா சொன்னாரு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்குது. நான் ரத்னகுமார் அவரும் பயங்கரமா கிளம்பி போயிட்டோம். இதுக்கு கூர்க்கு போலான்னு சொல்லிட்டு. என்னன்னா அப்போ எங்களுக்குள்ள லோகேஷ்குள்ளயும் பெரிய புரிதலோ இதுவோ ஆரம்பமே ஆகல. கைதி கிட்டத்தட்ட முடிய போகுது. 10 நாள் ஷூட்டிங்க்கு முன்னாடி தான் அவருக்கே தெரியும் அதுல மன்சூர் அலிகான் சார் நடிக்கல, கார்த்தி சார் தான் நடிக்கிறாரு. இப்போ நான் அப்பதான் போறேன். நம்ம எழுதி கொடுக்க இவங்க ஷூட்டிங் ஓடிட்டாங்க. பெரிய படத்தை பத்தி மட்டுமே பேசணும், பர்சனல் டாக்கே இல்லை. அப்புறம் அடையார் ஆபீஸ்ல இருந்து நாங்க 3 பேரும் கூர்க்கு போற வரைக்கும் பழங்கதைகளை பேசிக்கிட்டே போறோம். அவர் எப்படி சினிமாவுக்கு வந்தாரு, நான் எப்படி சினிமாவுக்கு வந்தேன், என்ன நம்மளோட இது, அவரு கோயம்புத்தூர்ல நடந்த சில விஷயங்கள் அது இதுன்னு பேசிட்டே போறாப்ல. என்னன்னா கோயம்புத்தூர்ல எனக்கும் லோகேஷ்க்கு ஒரு காமன் ஃப்ரெண்ட் இருக்காப்ல. அவரும் லோகேஷும் கம்ப்யூட்டர் சென்டர்ல 2 பேரும் எங்கேயோ பழக்கம். அப்போ அந்த பையன் சொல்லியிருக்கான், அந்த பையன் பேர் அருண் வந்து இந்த மாதிரி லோகேஷ் நான் வந்து இந்த கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு சென்னை போய் சினிமாக்கு போலான் இருக்கேன் அப்படின்னு. லோகேஷ் லூசுத்தனமெல்லாம் பண்ணிட்டு இருக்காருங்க, என்ன வயசாச்சு உங்களுக்கு, இதுக்கு மேல சினிமாவுக்கு போய் கரியரை மாத்தி அப்படிலாம் பண்ணவே பண்ணாதீங்க, கம்முன்னு ஏதாவது வேலை கிடைச்சிருக்குல்ல வேலைக்கு போங்க. நானும் அப்படித்தான், சும்மா ஷார்ட் பிலிம் எடுத்துட்டு போறது விட்டுட்டு அப்படின்னு. இப்ப கைதி படம் சூப்பர் டூப்பர் ஹிட். நானும் லோகேஷும் இதுக்கு போறோம், எங்க கோயம்புத்தூர்ல ப்ரூக்ஃபீல்ட் தியேட்டர் போறோம். அந்த அருண்கிற பையன் சினிமாக்கு வராம விட்டுட்டு ஒரு ஆர்வத்துல ப்ரூக்ஃபீல்ட்ல மேனேஜரா இருக்காப்ல தியேட்டர்ல. பாத்துட்டு அருண் எப்படி இருக்கீங்க அப்படின்னா லோகேஷ் பார்த்துட்டு அருண் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ப்ரோ என்ன வேணாம்னு சொல்லிட்டு நீங்க போய் என்ன இந்த வேணாம்னு சொன்னாங்க, உங்களுக்கு எங்க போச்சு அறிவுன்னு சொல்லி சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாப்ல. நம்ம கனவுகளை சொல்லும் போது தடைகள் 4 பேர் சொல்லதான் செய்வாங்க, அதை தாண்டி வர்றது தானே. அப்புறம் எப்படி அவர் மேனேஜர் பொசிஷன்ல இருந்து வெளில வந்துட்டு நான் நடிக்க போறேன் இல்ல இப்ப என்ன பண்றாருன்னு தெரியல, அந்த தியேட்டர்ல இல்ல. சோ அப்படி ஆரம்பிச்சது உங்களுக்கும் லோகேஷுக்குமான அந்த பாண்ட். அந்த இரவு மறக்கவே முடியாது. ஏன்னா இங்க இருந்து அது ஒரு செம காமெடி. நாங்க கூர்க்குக்கு போறோம்னு முடிவு எடுத்து போயிட்டோம். நீங்க போறது வந்து ரைட்டிங், அதாவது ஃபுல் படம் டிஸ்கஷன் தான் ஆரம்பிக்கிறோம். ஏன்னா மாஸ்டர் வந்து அவர்கிட்ட கொஞ்சம் தான் இருந்தது. ஸோ இப்போ நிறைய பேசணும், ஷூட்டிங்கும் வேகமா பண்ணணுங்கிறதுனால டிஸ்கஷன் ஃபார்மேட்டுக்குள்ள போனோம். லோகேஷ் வந்து டிஸ்கஸ் பண்ற ஆளே கிடையாது. அதான் அந்த காமெடி ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாங்க. இங்க இருந்து கிளம்பி போயிட்டோம். கிளம்பி போனா ரோட்ல ஒருத்தருமே இல்லை. பரவாயில்ல நம்ம நிம்மதியா எழுதலாம் மாட்டேங்குது அது இதுன்னு சொல்லிட்டு எந்த நியூஸும் பார்க்கல. போய் ஒரு தூரத்துல ஒரு கடை இருக்கு, ஒருத்தன் இருட்டுக்குள்ள வச்சுட்டு குளிர உட்காந்துருக்கான். அவங்ககிட்ட கேட்டா சொல்றான், நியூஸ் எல்லாம் பார்க்க மாட்டீங்களே, ரெட் அலர்ட்டுங்க, இங்கெல்லாம் வரவே கூடாது, புயல் வீச போகுது, ஏன் எல்லாம் வெளியே வரலன்னு கேட்டுருக்கீங்க. அப்புறம் தான் எங்களுக்கு போற இடத்துல எல்லாம் ரோடு பிளாக்கு, இங்க சுத்தி போய் சேர்ந்தா ஒரு நல்ல ஃபால்ஸ் இருக்கிற ஒரு நல்ல ரிசார்ட். அங்கதான் உட்காந்து மாஸ்டர் படத்தோட, அதுவும் எடுத்தேன்னா ஒரு கதையே சொல்லல. முதல்ல இருங்க சொல்றேன், ஐடியா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காலேஜ் லைஃப் பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாரு. நான் முதல் நாள் காலேஜுக்கு போகும்போது எப்படி இருந்தேன், என்னோட சின்ன வயசு இப்படி இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. அந்த மூடு கிரியேட் பண்றாப்ல. திருப்பி நம்ம எல்லாம் காலேஜ் படிச்சு நாளாச்சு இல்ல வாங்கன்னு சொல்லிட்டு நான் முதல் நாள் என்ன பண்ணோம், அந்த மனநிலை இருக்குல்ல, இப்போ அதை ஒத்துக்க மாட்டோம் நம்ம ஒரு விஷயத்த. அப்ப பண்ணும்போது இஷ்டத்துக்கும் என்ன வேணாலும் பண்ணுவோம். இப்ப நான் காலேஜ் படிக்கும்போது விளையாட்டா பண்ண விஷயம் இப்ப லவ் டுடே படத்துல கூட வந்திருந்தது. என்னன்னா எங்க சும்மா ஒரு லெட்டர் எழுதுறது ஒரு ஃப்ரெண்டுக்கு, ஒரு பெண் எழுதுற மாதிரி. நம்மளுக்கு தான் ரைட்டிங் ஸ்கில் இருக்கு. ஜனகராஜன் சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாப்ல. கருப்பழகனே, நீ சமுராயில் வரும்போது எனக்கு ஜப்பான் சமுராயா தெரிகிறாய், உன்னை பார்க்க வேண்டும் சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி வேணுனே என் கிளாஸ்மேட் ஒரு பொண்ணை வச்சு, இங்க பாரு அந்த ஸ்கூல் பொண்ணு வந்து இது கொடுத்துன்னு சொல்லி கொடுத்துரும். யாருன்னு தெரியலடா, அந்த பொண்ணு கொடுத்துன்னு அந்த பொண்ணு கொடுத்துருவான். இவன் படிச்சுட்டு பரவசமாகி நம்ம யாரோ பயங்கரமா காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம காதல், லெட்டர்ல காதல்ங்கிற ரேஞ்சுக்கு அவர் ஃபீல் பண்ணி ரொம்ப நாள் அதை ஓட்டி ஒரு நாள் அவனை கட்டடிக்க வச்சு, இங்க வா இன்னைக்கு சந்திக்கலாம்னு சொல்லி அவன் கிளம்பி வந்து நாங்கெல்லாம் நின்று
எனக்கு லவ் டுடேல இது பார்க்கும்போது ரொம்ப இது ஆச்சரியமா என் கதை இருந்தது. மாதிரியே இருக்கு. இது என்ன வந்து சோஷியல் மீடியா, நான் வந்து ஃபுல்லா லெட்டர் அப்படிங்கிற மாதிரி ஆமா, இருக்கும். ஆமா. ஆமா, Okay. அந்த பீரியடுக்கு சோஷியல் ஆமா. மீடியா கிடையாது. ஸோ இந்த மாதிரி இப்போ இதை பண்ணுவோமான்னு தெரியாது. ஏன்னா ஒருத்தனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து ஏமாத்துறது இருக்குல்ல, அதை வந்து செய்யவே முடியாது இப்போ. கரெக்ட். ஃபேக் ஐடியில இருந்து கூட இப்போ அதை செய்ய முடியாது. அதுல ஏன்னா கூட அந்த மாட்டிப்போம். வயதை தாண்டிட்டோம். ஆமா. அது இன்னொருத்தர் மனதை பாதிக்க கொடுத்தா அப்பா அவன் விளையாட்டா எடுத்துட்டு போயிட்டாங்க அவங்க. ஸோ இது மாதிரி பல கதைகள், அதுவும் லோகேஷ் எல்லாம் அறாத்து எல்லாம் அடிதடி கதைகள் தான். ஆ. வெளியே சொன்னா கேஸ் ஆயிரும், அந்த அளவுக்கு கதைகள் சொல்றாப்ப. ஐயையோ. ஆனா அப்புறம் பார்த்தா அவ்வளவு சைலண்டா இருக்காரு, ரொம்ப சாதுவா இருக்காரு. கேட்க கேட்க பயங்கர என்ஜாய் பண்ணிட்டே வர்றோம். அப்ப எங்களுக்கு காமனா எல்லாரும் கமல் ஃபேன்ஸ், நானும் அவன் கமல் சார் நம்மவர் பத்தி எங்களால பேசாமையே இருக்க முடியல. ஸோ நாங்க ரொம்ப பயந்தது எங்காவது அதை பண்ணிடக்கூடாதுங்கிறது தான். ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணியிருந்தாருல இப்படி பண்ணியிருந்தாருலங்கிற பேச்செல்லாம் வருது. ஸோ அதுக்கப்புறம் தான் மெதுவா கதைக்குள்ள போக ஆரம்பிக்கிறோம். ஒரு 21 நாள் உட்காந்து மொத்த திரைக்கதையும் முடிச்சிட்டோம். ஓகே. ரொம்ப வேகம் தான் அதுவே, அவ்வளவு பெரிய படத்துக்கு அதுவே ஒரு வேகம் தான். எங்களுக்கு திருப்தியா வந்துருச்சு. சரி நம்ம வந்து இப்ப கிளம்பி போய் விஜய் சார்கிட்ட மொத்தமா சொல்லிடுவோம், சொல்லிட்டு வித் அவர் பர்மிஷனோட விஜய் சேதுபதி சார்கிட்ட கேட்போம் அப்படின்னு முடிவு எடுக்கிறோம். ஏன்னா அவர்கிட்ட சும்மா போன்ல சொல்லி பார்த்தாரு, என்ன விளையாடுறீங்களா, அவர் ஹீரோ நடிச்சிட்டு இருக்காரு, நான் கேட்கறேன், கேட்க கூட கூடாது அப்படின்ட்டாரு. ஓகே. எங்களுக்கு அது ஒண்ணுதான் சாய்ஸா இருந்துச்சு. ஆக்சுவலா வந்து அதுல லாரன்ஸ் மாஸ்டர் கேட்கலாம், பிரபுதேவா மாஸ்டர் கேட்கலாம், இப்படிலாம் நிறைய ஆசை இருந்தாலும் விஜய் சேதுபதி சார் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதும் எங்களுக்கு தெரியும். திடீர்னு அந்த கேரக்டர் வந்து ஒரு கனவு மாதிரி லோகேஷுக்கு வந்த மாதிரி எனக்கு வந்து தட்டி எழுப்புறாரு. ஒரு 12 மணிக்கு என்ன ஒரு நிமிஷம் நின்று அப்படின்னு பார்த்தா ஒரு ஷாட் சொல்றேன் பாருங்க, எடுத்து ஒருத்தன் இதுல குத்திட்டே இருப்பான். எனக்கு இந்த விஷுவல் மட்டும் வந்தது. செவுத்துல ஒருத்தன் குத்திட்டே இருப்பான். அவன் கை வந்து பயங்கர ஸ்ட்ராங். அவன் குத்தி தன்னோட கையை இதாக்குறான். இது வந்து இவன் வில்லன். ஸோ அவ்வளோ ரிஸ்ட் பவர் இருக்கிற ஒருத்தங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். ஏன்னா அவ்வளோ ரிஸ்ட் பவர் இருக்கிற ஒரு ஆள் தான். ஏன்னா வில்லன் உங்களுக்கு எப்பவுமே பெருசா இருக்கணும். 10 தலை ராவணனை ஒத்த தலை ராமன் இப்படி வெல்லுவாருன்னா தான் உங்களுக்கு கான்ஃபிளிக்ட். ஹீரோக்கே நீங்க 10 தலை வச்சிட்டீங்கன்னா அவர் தான் ஜெயிச்சிருவாருன்னு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு படம் பார்க்கும்போது சுவாரஸ்யம் இருக்காது. கரெக்ட். ஸோ வில்லன் எங்களுக்கு நல்லா வில்லனை பயங்கரமா உருவாக்க ஆரம்பிச்சோம். அந்த பவானிங்கிற பேரே வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச உதயம், அதாவது சிவான்னு சொல்லி ராம்கோபால் வர்மா சாரோட படம், அது உதயம்னு தமிழ்ல வந்தது. அதுல வில்லன் பேர் பவானி. ஓஹோ, அப்படிதான். ஆமா. ஸோ அது பவானின் பேர்லாம் வச்சு எங்களுக்குள்ள அப்படியே நாங்க ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த பக்கம் விஜய் சாரோட டிராவல் வந்துகிட்டே இருக்கு. அப்போ விஜய் சார் படத்துல குடிக்கிறவரும் காமிச்சிட்டோம். அவ்வளோ பெரிய மாஸ் ஹீரோ குடிக்கிறாருன்னு சொன்னா அப்புறம் ரசிகர்கள் எல்லாருமே சரின்னு எடுத்துப்பாங்க. எந்த இடத்துலயும் அவரு நான் இந்த காரணத்துக்காக தான் குடிக்கிறேங்கிறது மட்டும் நம்ம சொல்லவே வேணாம் அப்படின்னு லோகேஷ் சொன்னாப்ல. எனக்கு அந்த முடிவு ரொம்ப மெச்சூர்டா இருந்தது. கரெக்ட் தான், ரீசனே சொல்ல வேண்டாம். நான் என்னென்னமோ சொன்னேன், தங்கச்சி கோமால இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. நான் இப்பதான் கேட்கலான்னு வந்தேன், அவர் ஆக்சுவலி என்ன காரணத்துக்காக தான் குடிப்பாருன்னு. அதை வந்து சொல்லவே கூடாது, நம்மளுமே அதை பத்தி தெரிஞ்சுக்கவே வேண்டாம், அதை அப்படியே விட்டுறலாம். ஏன்னா அப்போ ஏதோ ஒரு காரணம் இருந்துச்சுன்னா குடிக்கலாமான்னு சொல்லி ஆயிரும். அந்த ஒரு ரீசனை வச்சு அப்புறம் எல்லாரும் குடிப்பாங்க. அப்ப எல்லாருமே ஏன் இப்படி இருக்கிறேன்னு கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு, ஒரு வாட்டி பொய் சொல்லுவாருன்னு சொல்லி ஆரம்பிச்சோம். என்ன பொய் சொல்லுவாரு, எல்லாமே லவ் ஃபெயிலியர் கதையா சொல்லலாம். லவ் ஃபெயிலியர் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதையா சொல்றதை விட டக்குன்னு 2 நிமிஷத்துல சொன்னா ரிலேட் பண்ணிக்கணும்னா எடுத்துன்னா வழக்கம் போல எனக்கு புன்னை மண்டன் தான் தோணுச்சு. எடுத்துன்னு நான் போனேன், ஒரு பொண்ணு அருவியில இருந்து 2 பேரும் குதிக்கலான்னு பிளான் பண்ணேன், எனக்கு சட்டை மாட்டிக்கிச்சு, அவன் மட்டும் சேர்த்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லுமா. நானே புன்னை மண்டன் சூப்பரா இருக்குனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒவ்வொரு படமா அது போகுது. ஒரு 2-3 நாள் சிரிச்சு நிறைய பேசணும். டைட்டானிக்ல வந்து லேண்ட் ஆச்சு இல்லையா, நிறைய பேர் அதை என்ஜாய் பண்ணாங்க. அந்த கரெக்ட், அது வந்து பயங்கர சுவாரஸ்யமா இருந்தது கதையில. சூப்பர். அண்ட் ஆக்சுவலா வந்து ஆடியோ லான்ச்ல வந்து விஜய் சார் சொல்லியிருப்பாரு, ஃபர்ஸ்ட் டே ஷூட் போகும்போது லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பரே இல்லாம வந்தாரு, வந்துட்டு அப்படி பண்ணோம் சார், அப்படி பண்ணோம் சார், இப்படி அப்படின்னு இருக்கும். அவரு மைண்ட்ல வச்சுப்பாரு. அவர் என்னன்னா சில பேர் வந்து பேப்பர் கொடுத்துருவாங்க. விஜய் சார் எல்லாம் வந்து பேப்பர் வேணும், நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு வருவாரு. அவருக்குன்னு ஒரு மாடுலேஷன் இருக்கும். அவர் ஒரு நல்ல சிங்கர் இல்லையா, அதனால அவருக்கு நீங்க டயலாக் எழுதுனீங்கனாலே ரிதமிக்கு எழுதுனீங்கன்னா அழகா பேசுவாரு. இந்த ஏரியா அந்த ஏரியா எல்லா பக்கம் நம்ம சொல்லலாம். இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த ராகம் எல்லாம் அவர் வாய்ஸும் அந்த இதுவும் அழகா இருக்கிறதுனால நமக்கு எழுதும் போதே அவருக்கெல்லாம் எழுதுனோம்னா எந்த இடத்துல எப்படி பேசுவாருன்னு நல்லா நினைவு வச்சு எழுத முடியும். அவரும் அதெல்லாம் தாண்டி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு வருவாரு. லோகேஷ் நாங்க பேப்பர் கொடுத்துருவோம், அவர் பயங்கரமா மைண்ட்ல ஏத்திடுவாரு. பேப்பரை வச்சுட்டு ஒர்க் பண்ண மாட்டாரு. அது மாதிரி பிளாஸ்டிக்கா இருக்கும். இல்ல எனக்கு மைண்ட்ல இருக்கு, நீங்க இப்படி சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்லுவாரு அவரு. அப்புறம் இல்ல இதெல்லாம் ஒத்து வராது, முதல்ல பேப்பர். அதுக்கப்புறமா கிளம்பி வந்து விஜய் சார்ட்ட முழு கதை சொன்னேன்னு, ஐயோ சூப்பர், யார் லைட்டா சொன்னீங்க, நானும் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப நீ விஜய் சேதுபதி சார் கேட்கலாம்
அவ்வளோ ஒர்த்தாக இருக்குது, எனக்கு நிகராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே ஒரு கண்டிஷனும் சொல்லிட்டாரு. 2 பேருக்கு பேரும் ஒன்றா தான் வரணும். தளபதி விஜய், மக்கள் சேரன் விஜய் சேதுபதி நடிக்கும் மாஸ்டர் அப்படி தான் வரணுங்கிறது அப்போவே அவர் சொல்லிட்டாரு. ஓ சூப்பர். அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் அவர்களோட பேக் டு பேக் 2 சூப்பர் ஹிட் படங்கள். பட் அதுக்கப்புறம் அவர் வந்து விக்ரம் பண்ணாரு, கூலி பண்ணாரு. சின்ஸ் நீங்க ஒரு கமல் ஃபேனும் கூட, ஏன் நீங்க அந்த படத்துல ரைட்டரா ஒர்க் பண்ணல? அவர் கமல் சார் படம் பண்ணும்போதே லோகேஷ் அப்படின்னு அந்த தெரு பக்கமே யாரையும் விட மாட்டேன்னா, கமல் சார் படம் நான் மட்டும் தான் பண்ணுவேன். அப்புறம் கோவிட் வந்துருச்சு, நான் டைரக்ஷன் வந்துட்டேன். எனக்கு என்னன்னா, ஜோ மேம்க்கு நான் ஒரு கதை சொல்லியிருந்தேன். காற்றின் மொழி முடிஞ்சோன்னு அவங்க என்ன படம் ஷூட்ல இருந்தாங்க, தம்பி படம் ஷூட்ல இருந்தாங்க கோயம்புத்தூர்ல, பீளமேட்ல. கோயம்புத்தூர் இருந்தான்னு சொல்லிட்டு பீளமேடு ஒரு வீட்டுல அங்க போய் பார்த்து ஒரு கதை சொன்னோன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நரேஷன் பண்ணேன். அப்புறம் செகண்ட் ஹாஃப் சொல்றேன் மேடம் சொல்லிட்டு இங்க வந்து சொன்னா நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா, எனக்கு திடீர்னு சூர்யா சார்ட்டு இருந்து கால், என்ன கதை சொன்னீங்களாமா சொன்னாங்க, நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணிடலாம் அப்படின்னா. எனக்கு என்னடா அது ஒரே கல்லுல 2 மாங்கா 2 கண்ணா 2 லட்டா ஜோமேம் அடிக்கிறாங்க, பண்றாங்க, பயங்கர சந்தோஷம். நான் டைரக்டர் ஹரிசா ரெஸ்டன்ட் இமீடியட்டா எப்பவுமே ஒரு படம் கிடைச்சுன்னா டைரக்டர்ஸ் தான் சொல்லலாம்னு தோணும். இமீடியட்டா அவருக்கு கால் பண்ணி சொல்றேன், அவரும் ரொம்ப சந்தோஷம்டா, நீ ரைட்டிங்லயே இருந்துடும் நினைச்சேன், ஓடு கொஞ்சம் இறங்கி வேலையெல்லாம் செய்ய அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சூர்யா சார் போனோன்னு அவர்கிட்ட கதை சொல்றதுக்கு தான் போறேன். அவர் வந்தோன்னு சும்மா எந்திரிக்கிறேன், ஹாய் சார் அப்படின்னு சொல்லிட்டு, உட்காருங்க டைரக்டர் என்னாரு. சார் என்ன டைரக்டரா உட்கார வைக்கிறது முதல்ல நீங்க தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல சென்டிமெண்ட்டாக தான் ஆரம்பிச்சுது. அது என்னன்னா, அப்போ கோவிட் தான் பெரிய ஒரு காரணம் ஆயிடுச்சு. அந்த லாக்டவுனு, அந்த டைமு, ஆஃபீஸ் போட்டு அப்படியே சரி வேண்டாம் இப்போ வேண்டாம் அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு விட்டது தான். அதுக்குள்ளே எனக்கு சர்தாரும் அப்போ அன்பறிவு 2-3 படங்கள்ல தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சு. ஸோ இன்னும் ஏக்கம் ஆசைகள் இருந்துகிட்டே இருக்கு, அது தள்ளி போயிட்டே இருக்கு. ஓகே, எப்போ எதிர்பார்க்கலாம் சார்? இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷமா? ஸ்கிரிப்ட் வேற ரெடியா இருக்கு, நல்லா ரெடியா தான் இருக்கு. ஆர்டிஸ்ட் டேட் தானே, நம்ம போய் பிட்ச் பண்ணி யாரு எந்த வருஷம் டேட் கொடுக்க போறோம், எல்லாருமே 1 வருஷம் 2 வருஷத்துக்கு இதா இருப்பாங்க. ஸோ நமக்கு நாளைக்கு நடந்தாலும் சந்தோஷம் தான். பட் ஆர்டிஸ்ட் டேட் வந்து தெரிஞ்சாதான் 26 அல்லது மேபி 27 இருக்கலாம். ஓகே, ஏன்னா ஆக்சுவலா நீங்க சினிமாக்கு வந்ததே டைரக்டர் ஆகணும்னு தானே? ஆமா, லோகேஷ் அதான் சொல்றேன் பாருங்களேன். லோகேஷ் வந்து அதாவது நான் போதனை எழுதுனது டைரக்ட் பண்ணுங்க தான் சொல்லுவாங்க. நாங்கெல்லாம் பாருங்க எங்கேயும் சுத்திட்டு வந்து டைரக்ட் பண்ணிட்டோம், நீங்க இத்தனை ஸ்டோரி சொல்லிட்டு ஏன் இவ்வளவு பேக் ஸ்டோரி இருக்கு பண்ணாம இருக்கிறீங்கன்னு தான் சொல்லிட்டே இருப்பாப்ல. இப்பவுமே எனக்கு லோகேஷ் தான் நிறைய விஷயங்கள்ல இங்க போய் கதை சொல்லுங்க அங்க போய் கதை சொல்லுங்கன்னு உதவிட்டு தான் இருக்காப்ல அந்த விஷயத்துல. ஓகே. பட் சினிமாக்குள்ள வரும்போது அசிஸ்டன்ட் டைரக்டரா உள்ள வந்தீங்க. பட் அதுக்கப்புறம் கேமரா அசிஸ்டன்டாவும் வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க ஃபியூ படங்கள் அப்படின்னு கேள்விப்பட்டோம். அது எப்போ நடந்தது? பேரெல்லாம் வராது. அது என்ன காரணம்னா, கேவி குகன் கிட்டத்தட்ட எனக்கு திறமை இருக்குன்னு சினிமாவுக்கு வரலான்னு என்ன கண்டுபிடிச்சு என்ன அடையாளப்படுத்தி கூட்டிட்டு வந்ததே அவர் தான். ஏன்னா அவர் சென்னையில இருப்பாரு, என்னோட கசின் சரணுடைய தம்பி அவரு. ஒரு பீரியட் பாத்தீங்கன்னா கே பாலச்சந்தர் கிட்ட அவரு உதவி இயக்குனரா சரண் சார் இருக்கிறாரு, பிசி ஸ்ரீராம் சார்கிட்ட கேவி குகன் இருக்கிறாரு, குருதி புனல், பாசவலை, இன்னும் நிறைய படங்கள் எல்லாம் அவர் பண்றாரு. ஸோ எங்களுக்கு பயங்கர கேபி சார்கிட்ட ஒரு ஆளு, பிசி சார்கிட்ட ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கும். எனக்கு சினிமா ஆசை ஓரமா தான் இருந்தது. கோயம்புத்தூர்ல இருக்கிற எல்லாத்துக்குமே என்னவா இருக்கணும், ஒரு பிசினஸ் மேன் ஆகணும், ஒரு மில்லு வச்சிடணும், ஒரு அதை பண்ணிடணும் இதை பண்ணிடணும், அப்படி ஒரு கனவு. சைட்ல ஒரு படம் இப்போ லெனின் சார் எல்லாம் வந்தார்ல, அது மாதிரி நம்ம ஒரு படம் பண்ணிடணும், ஒரு கதை எழுதி கொடுத்துடணும், இல்லை ஒரு படம் டைரக்ட் பண்ணிடணும் அப்படி நினைச்சிட்டு இருக்கேன் நான். அதுக்கான கதைகள் எல்லாம் அப்பப்போ தோன்றது அங்க சம்மர் ட்ரிப்பா அதுக்கு வரும்போது கசின்கிறதுனால கோவன் சார் சொன்னா நல்லா வருதுப்பா உனக்கு, நீ ஏன் இது முழு நேர இதா எடுத்துக்காம இது சைட்ல வச்சுட்டு இருக்கிறேன்னு சொல்லி ஒரு ஊக்கம் கொடுக்குறாரு அவர். அது ஒரு எனர்ஜியை கிரியேட் பண்ணுது. அப்போ என்ன ஆகலாம், சரி டைரக்டர் ஆயிடுவோம் அப்படின்னு நான் டிப்ளமோ முடிச்சோன்னே முடிவெடுத்து சங்கர் சார்கிட்ட எல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணேன். அப்போ முதல் ஒன் படம் ஆரம்பிக்கிற நேரம் அவர் வந்து இல்ல ஆட்கள் வந்துட்டாங்க, நீங்க எங்கிட்ட நின்றுட்டே இருந்தீங்கன்னா 2 வருஷம் ஆகும், நீங்க வந்து வேற இயக்குனர்கிட்ட போனீங்கன்னா சீக்கிரமா டைரக்டர் ஆகணும்னு பாருங்க, ஏன் என்கிட்ட உதவி இயக்குனர் ஆகணும்னு சொல்றீங்கன்னு ஒரு ரொம்ப தெளிவான இதா இருந்துச்சு. அப்போ நான் அப்பவும் ஒரு கேப் எடுத்துட்டு மறுபடியும் உள்ள இருந்த அம்பானி வெளியே குதிச்சு போய் கிரீட்டிங் கார்டு, கிஃப்ட் ஷாப் எல்லாம் ஓப் காலேஜில் வச்சிருந்தேன் நான், கார்ட்ஸ் கேலரின்னு ஒரு கடை. அப்புறம் மறுபடியும் ஜெமினி படமெல்லாம் வருது, ஹிட் ஆகுது, சரி இது நம்ம சினிமாவுக்கு போகலாங்கிற ஒரு மறுபடியும் ஒரு இது வருது. அப்போதான் வந்து டைரக்டர் ஹரிசார்கிட்ட சேர்றேன். ஐயா படம் அவரும் எடுத்தோன்னே, நீ உன்னெல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டராகலாம் நான் சேர்த்திக்கல, கொடைக்கானல் டிஸ்கஷன் போகிறோம், நீ வந்து சேரு, நீ எப்படி 1 வாரம் 10 நாள் இருக்கிறங்கிறத பார்த்துட்டு அப்புறமா உன்னை வச்சுக்கிறேன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போனார். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன படம் ஒர்க் பண்ணியிருந்தேன், ஆகா எத்தனை அழகுன்னு சொல்லிட்டு, கண்மணி சார், அதுதான் என்னோட முதல் படம். சார்மி அவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க. அது முடிச்சேன்னா எனக்கு ஒரு கேப் இருந்துச்சு. இப்போ சினிமாக்குன்னு வந்துட்டோம், அங்கே தொழிலும் முட்டாச்சு, இன்னும் கற்றுக்கணும்னு தோணுது எனக்கு. அப்போது கிளாப் அடிக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. இப்போ டிஜிட்டல் ஆகிடுச்சு, அதெல்லாம் தெரியல.
அசிஸ்டன்ட் டைரக்டர் ரேகிங் எல்லாம் இருக்கும், ஓ செஞ்சு விட்டுருவாங்க. அதுவும் கிளாப்பை கொண்டு போய் நின்னு வச்சுக்கோங்களேன், இங்க இருக்கிறாங்களா ஆப்ரேட்டிவ் கேமராமேன்லாம், அவங்க தான் நம்மளை கொஞ்சம் காப்பாத்தி விடுவாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்க போய் கொடு இங்க போய் கொடுத்துருவாங்க. திடீர்னு ஜூம் போட்டு இங்க வச்சிருப்பாங்க, மானிட்டர் கிடையாது, நம்மளுக்கு என்னன்னு தெரியும், கரெக்ட். நம்ம கொண்டு போய் அங்க நீட்டுவோம். நம்ம இதுக்காக எல்லாம் ரீஃபோக்கஸ் எல்லாம் பண்ண முடியாது கிளாப்புக்காக. ஸோ நீங்க அங்க போய் மூஞ்சி கொடுத்துட்டு டப்புன்னு வரணும், புல் பேக் இருக்கும். இந்த கிளாப் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக சொல்லி தர மாட்டாங்க, இது நீ தான் கவனிக்கணும்ருவாங்க. நம்ம சேர் இழுத்து போட்டு அது இழுத்து போட்டு அந்த வேலையில என்ன ஷார்ட் பேசிட்டு இருக்காங்கிறது கவனிக்காம விட்டுருமா, செம. ஆஹா, முதல்ல நம்ம டெக்னிக்கலா தெரிஞ்சுக்காம இங்க சர்வை ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது குகனுக்கு வந்து அப்போ கேவி தொண்டை சரியில்லை, கத்தி பேசக்கூடாதுன்றாங்க. அப்போ அவங்க ஒய்ஃப் வந்து அவங்களும் என்னோட கசின், டே 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 கொஞ்சம் ஷூட்டிங் போய் அவர் கத்தாம அவர் ஏதாவது சொன்னார்னா சத்தமா சொல்லுன்னு அனுப்பிச்சு வச்சாப்ல. சொல்றது எல்லாமே இந்த வேலையா இருக்குது இல்ல, ஸோ அதனால புரிய ஆரம்பிச்சிருச்சு. மார்க் போடு அப்படின்னா மார்க் போடு அப்படின்னா அப்புறம் கடைசியில் நம்மளே மார்க் போட ஆரம்பிச்சோம். லைட் அங்க சரி பண்ணு அப்படின்னு சொல்றது அப்புறம் அவர் சொல்ல சொல்ல எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஏன் கேமரா ஆங்கிள் இருந்து என்ன கேட்க போறாங்களோ இந்த டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் தானா வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் டைரக்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாவும் புரிய ஆரம்பிச்சிருச்சு. நைஸ். சோ நீங்க வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ஹரி சார்ட்ட இருக்கும்போது பயங்கரமா திட்டுலாம் வாங்கிருக்கீங்களா சார்ட்ட இருந்து? அவரு கோவம் வந்துச்சுன்னா பயங்கரமா திட்டிடுவாரு, நான் தப்பிச்சிருவேன். எப்படி? நான் அவருக்கு செல்ல பிள்ளை தான். ஓ அதனால எதனால செல்ல பிள்ளைன்னா வேலையை சரியா செஞ்சுட்டா யாருமே திட்ட மாட்டாங்க. அவருக்கு அவரோட வேலையை நம்ம சிந்திச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோங்கிற நம்பிக்கை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபாலோ பண்றதுல அவர் மாதிரி கில்லி வேற யாருமே கிடையாது. ஒரு வேலையை சொல்லிட்டாருன்னா அந்த வேலையை குறித்த நேரத்தில் நடந்தா இல்லையான்னு கரெக்டாக ஞாபகம் வச்சு கேட்பாரு. ஸோ நான் அவர் புரிஞ்சுக்கிட்டேன். நான் பயங்கரமான ஒர்க்கஹாலிக்னு சொல்லுவாங்கல்ல, இன்னைக்கு நான் ஸ்கிரீன் பிளேல இவ்வளவு ஆர்வமா இருக்கிற காரணமே ஹரி சார் தான். நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஒரு கதையை எழுதி முடிச்சுன்னா வேலை முடிச்சு அதை எடுத்தா போதும்னு. ஆன் ப்ராசஸ் கதையை டெவலப் பண்ணிட்டே இருப்பார். எப்போ ஒரு நாள் ஷூட் முடிஞ்சோன்னு அடுத்த நாள் எடுக்கிறதுல எனக்கு கதையை மாத்திர கூட தயாரா இருப்பாரு. இதை மாத்தலாமா அதை மாத்தலாமா இதை மாத்தலாமா. எனக்கு வந்து ஐயா படத்துல நிறைய சீனியர்ஸ் இருந்தாங்க, சீனியர்ஸ் எல்லாம் வெளியே போறாங்க. 6ல் எனக்கு பயங்கரமா ஒரு இடம் கிடைக்குது. நீங்க படிப்படியா, அதாவது முதல்ல கிளாப் அடிச்சு எடிட்டிங் ரிப்போர்ட்டு, அப்புறம் காஸ்டியூமு, செட் ப்ராப்பர்ட்டி, அப்புறம் தான் உங்களுக்கு ப்ரோக்ராமோ போயிடவோ கிடைக்கும் சீனியாரிட்டி வைஸ். ஹரிசார்ட்ட போனோன்னா நான் எடிட்டிங் ரிப்போர்ட் எழுதுறேன், இம்மிடியேட்டா எனக்கு 6 படத்துல பேட் கொடுத்துட்டாரு. சீனியர்ஸ் வெளியே போயிட்டாங்க. ஸோ இப்போ நான் ஆர்டிஸ்ட் கிட்ட நேராக போய் டயலாக் சொல்லி தரணும். அது சும்மா ஏன் தர மாட்டாங்கன்னா அவங்க போய் ஆர்டிஸ்ட் கிட்ட மெச்சூர்டா நடந்துக்கணும் அந்த மாதிரி. அப்போ ஒவ்வொரு தடவையும் பேசும்போது டயலாக் எல்லாமே வந்து நம்ம போய் பேசுறோம். சூர்யா சார் ஐயோ எப்பா நீங்க சொல்லாதீங்க, அதை அப்படியே மைண்ட்ல ஏறிடும், என் சைட்ல படிச்சுக்கிறேன் அப்படிம்பாரு. சூர்யா சாரும் சில இடத்துல எல்லாம் வந்து இது இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் சொல்லுவாரு. அதுல மறக்க முடியாதுன்னா இன்டர்வல் பிளாக். இன்டர்வல் பிளாக் இல்லை, அது ஒரு சேலஞ்ச் சீன். ஹரிசார் படத்துல ஒரு நல்ல சேலஞ்ச் சீன் எப்பவுமே இருக்கும். சார் இந்த சாமியில் வந்து ஒரு சேலஞ்ச் சீன் இருக்கும், அது மாதிரியான சீன் தான் இதுன்னு சொல்லிட்டு அது ஒரு சீன் ஒன்று இருக்கும். அப்போது பெருமாள் பிச்சைய ஏதோ ஒன்று சாமியில் ஒரு டைலாக் இருக்கும் சார், அந்த பஞ்ச் ஒன்று லேண்ட் ஆகும் அந்த இடத்துல. இது மொத்தமாக இருக்குது, ஒரு பஞ்ச் ஒன்று லேண்ட் ஆச்சுன்னா நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. டக்குன்னு எல்லாருமே அப்படி கேட்க மாட்டாங்க ஆர்டிஸ்ட் முன்னாடி. டேய் பஞ்ச் கேட்குறாருல சொல்லுடா அப்படிங்கிறாரு டைரக்டர் உங்ககிட்ட. என்கிட்ட. ஏன்னா அவருக்கு வந்து நான் சொல்லுவேன்னு ஒரு நம்பிக்கை அந்த டிஸ்கஷன்ல நிறைய இருந்திருக்கிறோம். இப்ப நாங்க அதான் சார் கேட்க வந்தோம், என்னன்னா நீங்க ஏடியா ஒர்க் பண்ணும்போது உங்களுக்குள்ள இருக்கிற ரைட்டர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? 6 படத்துல நிறைய டைலாக் வந்து அப்படியே வச்சாரு. அப்போ அப்படியே யோசிச்சுட்டு டக்குன்னு அங்கேயே சொல்றேன் நான். ஏன்னா வில்லன் ஏரியா வந்து நாதனன்கோ, இந்த நாதனன்கோ அப்படின்னு சொல்லி இதா இருக்கிறாங்க. நாதனன்கோ நாஸ்தி ஆகிறண்டா அப்படின்னு சொல்லுவோமா சார் அப்படின்னு சொன்னோன்னா சூர்யா சாருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நல்லா இருக்கு சார் அப்படின்னாரு. சார் நல்லா இருக்கு ஓகே தானே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் பார்க்குறேன் அதுக்கு ஒரு ஹை பிச்சு கொடுத்து அடிச்சார் பார்க்கணும் சூர்யா சார். ஒரு இடத்துல வந்து சாதாரணமாக சொன்னோம், ஒரு ஆர்டிஸ்ட் பவர்ஃபுல்லாக பண்ணால் எப்போ பயங்கர இதாக இல்லைண்டாங்க அப்படின்னு அடிச்சார். அது குபீர்னு ஆயிடுச்சு. அப்போ அவருக்கு வேணுங்கிறது அந்த ஆக்ஷன் பண்றதுக்கு ஒரு வேர்டு, அவ்வளோ அவருக்கு அந்த ஆக்ஷன் மைண்ட்ல வந்துருச்சு, மொத்தமாக அடிக்கணும் ஃபைனலாக அப்படிங்கிறது வந்துருச்சுங்கிறது தான் ஐடியா. அதில் ஒரு டைலாக் இருக்கும், ஒரு பொண்ணு பிரச்சனையில மாட்டிக்கிட்டா, கூட இருக்கிற பொண்ணு பிரச்சனையில மாட்டிக்கிட்டா அந்த பொண்ணு பேரெல்லாம் போலீஸ்ல சொல்லக்கூடாதுரா. ஏன் சொல்லக்கூடாது, அவளும் தானே வந்தான் அப்படின்னா சூர்யா சார் மூஞ்சிலே குத்தி சொல்லிட்டு வரீங்க பாரு, சித்தியோட புருஷன் அப்பனோட பெரியவனா இருந்தாலும் சித்தப்பான்னு கூப்பிடணும், அதுதான் முறை. அது மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா காட்டக்கூடாது, அதுதான் முறை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அபிஷேக் இருக்காருல்ல, ஒரு தடவை கேட்டுட்டு இருந்தாரு, என்ன அது நீங்க இருந்தா ஆமான்னு சொன்னா ஐயோ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிசாருக்குமே அது ரொம்ப பிடிக்கும். சோ அப்பவே ரைட்டரா வந்து நம்ம தான் எழுதினாலுமே ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தவங்களோட நேம் வரும். அது நீங்க ஆக்சுவலா எப்படி பாக்குறீங்க? அது நிறைய இன்ஸ்டன்சஸ்ல உங்களுக்கு நடந்திருக்கா? இல்ல, எனக்கு நான் ஒர்க் பண்ண படங்கள் எல்லாத்துலயுமே பேர் வந்திருக்கு, பேர் வராம எதுலையுமே இருந்தது இல்லை. அந்த அங்கீகாரம் கொடுத்துருவாங்க. அது வசனம்னு வரும், இல்லை ரைட்டர்னு வரும்.
ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை எப்பவுமே நான் வந்து முதல் பட இயக்குனருக்கு அதை போட சொல்லுவேன். ஓ அவங்களே தயக்கமா இருந்தாலுமே மித்திரன்லாம் வந்து ரைட்டர்ஸ் எங்க பேர் போட்டுட்டு இன்னும் 2 பசங்க அப்போ புதுசா வந்திருந்தாங்க, சவரி பாகின்னு சின்ன பசங்க தான், அதெல்லாம் ரொம்பவே என்கரேஜ் பண்ணி அவங்க பேர்லாம் போட்டு அப்போ நான் வந்து நீங்க ஒரு பிராண்டா மாறணும், ரிட்டன் அண்ட் டைரக்டட் பைன்னு போடுங்க நீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகே அதுக்கப்புறம் சர்தார்ல டைரக்டட் பை தான் போட்டுக்கிட்டு ரைட்டர் பேரா எங்க பேர்லாம் போட்டார். ஓகே. பட் ஆக்சுவலா இப்ப நம்ம மலையாளம் இண்டஸ்ட்ரியில பார்த்தோம்னா ரைட்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க, எல்லா ஆர்டிஸ்டுமே சொல்லுவாங்க ரைட்டர்ஸ் தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மெயின் அப்படின்னு. பட் அது தமிழ் சினிமால வந்து பெருசா பாக்குறது கிடையாது. ஏன்னா மெயினா டைரக்டர்னா அவங்க தான்ப்பா ஃபுல்லா தமிழ் கதையை சினிமாலையும் உருவாக்குறாங்க ஆரம்பத்துல அப்படின்னு. இருந்தது. ஆமா, டைரக்டர்கள் கதை எழுதணுங்கிறது ஆக்சுவலா ரைட்டர்ஸ் டைரக்டர்களுக்கே அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸ் பெருசா தமிழ் சினிமால இல்லாத மாதிரி ஒரு விஷயம் இருந்து போயிட்டு காணாம இருக்கு. போயிடுச்சு. ஓ என்னன்னா பாரதி ராஜா சார் எப்பேற்பட்ட டைரக்டர். ம். ஆக்சுவலா டைரக்டர் தாங்க பெருசு. நீங்க கதை எழுதுறதுனால கதை இன்னொருத்தர் கொடுக்கறதுனால அவங்கங்கிறது கிடையாது. அந்த வேர்ல்டை கிரியேட் பண்றது வந்து ஒரு ரைட்டர் போய் நின்று பண்றது ஒண்ணு. இப்ப நீங்க இவரே எடுத்துக்கோங்களேன், ஆர் செல்வராஜாரே எடுத்துக்கோங்க, ம். பிரமாதமான கதைகள் கொடுத்துருக்காரு. நீங்க முதல் மரியாதைக்கு மேல எல்லாம் இன்னும் ஒரு கதையை ஒருத்தர் சிந்திச்சிட முடியும், எழுத முடியும், அது அவரோட சோல்ல இருந்து வந்த கதையை. ஆனா ஆர் செல்வராஜ் சார் இயக்குனரா வெற்றி பெற முடியல. ம். அப்படி வெற்றி பெற்றிருந்தாலும் அது பாரதி ராஜா அவர்கள் அளவுக்கு இல்ல. பாரதி ராஜா சார் வந்து கதாசிரியரா ஒரு 2 படத்துக்கு தான் கதை எழுதியிருக்காரு. 16 வயதுல ஒரு கதை, அதுக்கப்புறம் பல வருடங்கள் கழிச்சு அந்திமதாரை கதை அவருக்கு தோணி இருக்கு. ஸோ ரைட்டிங் வேற ஸ்கில். அவர் கலைமணி சாரு, கலைஞானம் சாரு, மணிவண்ணன் சாரு, மனோபாலா சாரு, முழுக்க பாகிராஜ் சார். அதுவும் Okay. பாகிராஜ் சாருக்குலாம் எந்த அளவுக்கு கிரெடிட் இருக்கும்னா, எடுத்த உடனே கைதின் டைரியில பேரு, கதை, திரை, கதை அந்த மாதிரி போட்டு பாகிராஜன் போட்டுட்டு தான் கைதின் டைரினே வரும். ம். அப்புறம் தான் பாரதி ராஜா சார் அந்த அளவுக்கு, ஏன்னா வெளியே டைரக்டரா அவர் சக்சஸ் பண்ணிட்டாரு, திருப்பி அவங்க கம்பைன் பண்ணி பண்றாங்க. இப்ப பாகிராஜ் சார் வந்து படம் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் வந்து கதை, திரை, கதை, வசனம், இயக்கம் நாளையும் அவர் பேர்ல போட்டுறாரு. ஆமா. ஸோ ப்ரொடியூசர்ஸ் அப்புறம் புதுசா வர்றவங்க எல்லாருமே அப்படிதாங்கிற மாதிரி அதை நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய அவ்வளவு பெரிய சக்சஸ் அது இதாயிடுச்சு. அரூர்தாஸ் அவர்களோட இன்டர்வியூ எல்லாம் படிச்சா அவரெல்லாம் சாவித்திரியமா வீட்டுல தான் உட்காந்துட்டு இருந்திருக்காரு, சிவாஜி சார் வீட்டுல தான் உட்காந்துட்டு இருந்திருக்காரு. அவங்க எல்லாம் அவ்வளவு கதாசிரியர்களும் நடிகர்களும் தயாரிப்பாளர்களும் அவ்வளவு நெருக்கமா இருந்திருக்கிறாங்க. மெய்யப் செட்டியார் அவர்களாகட்டும், இவங்க தேவர் பிலிம்ஸ் தயாரிப்பாளர்களும் கதாசிரியர்களும் அப்படி ஒண்ணா இருப்பாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் கதையை, இப்போ இந்த ஹாலிவுட் ஸ்டைல்னு சொல்றோம்ல, ஆக்சுவலா அதான ஃபார்மா இருக்க முடியும். உங்களுக்கு எது எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறது, ஃபர்ஸ்ட் அரிசி ஊற வைக்கணும், அப்புறம் தானே உலைய வைக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அரிசிங்கிறது கதை தான். ஸோ கதாசிரியர்களும் தயாரிப்பாளர்களும் சேர்ந்து கதையை சூஸ் பண்ணிட்டு தான் இது யார் பண்ணா நல்லா இருக்குங்கிறது இருந்துச்சு. அது காலப்போக்கில் இன்னைக்கு தமிழ் சினிமாவை தவிர இது எல்லா சினிமாலும் ரைட்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஆமா. தெலுங்குல நிறைய ரைட்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, கன்னடாவில இருக்கு, மலையாளம்ல பயங்கரமா இருக்கு, வெரைட்டி கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ அந்த அடுத்தவங்களோட கதை அப்படின்லாம் யோசிக்க கூடாது, அது எப்படி நம்ம டைரக்ட் பண்ண போறோங்கிறது தான். பாரதி ராஜா சார் தான் மிகப்பெரிய உதாரணம். அந்த கதாபாத்திரத்தை, எழுத்தை இதெல்லாம் படிச்சிருந்தாலும் சிவாஜி சார் எப்படி நடிக்க வச்சிருப்பாரு, ராதாமாவை எப்படி நடிக்க வச்சிருப்பாரு. ஸோ அது 2 டிபார்ட்மெண்ட். அது ஒருத்தர் எப்படி 2 வேலையை செய்யறது, அது கொஞ்சம் இன்னொரு ஆள் வச்சுக்கும் போது இன்னொருத்தர் அதுக்கான ஆள் வரும்போது இன்னும் கிரேட்டா தானே வரும். அது இந்த சமயத்துல இண்டஸ்ட்ரிக்கு அந்த மாதிரியான ஒரு தேவையே இருக்கு நிறைய. ஏன்னா இங்க என்ன ஆயிரும்னா, எல்லாத்துக்குமே ஜெயிச்ச படங்கள் இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு கதையை சொல்லுங்கிற பழக்கம் எல்லாருக்கும் சேஃப்டியா அதை பார்ப்பாங்க. ஒரு பேய் படம் ஓடிடுச்சா, எங்க பேய் கதை இருந்தா சொல்லுங்க, ஒரு லவ் படம் ஓடிடுச்சா, இப்படி ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ எப்படி வெரைட்டி வரும் உங்களுக்கு? ஸோ வெரைட்டி வேண்டான்னு யாருன்னு நினைக்கிறது இல்லை. வெரைட்டியா யாராவது சொல்றது ரிசீவ் வெரைட்டியா யாராவது இங்க சொல்ற கால் வேணும். ஆமா. அது ரைட்டர்ஸ் தான் சொல்ல முடியும். டைரக்டர்ஸ்க்கு என்னன்னா இந்த இஷ்யூல மாட்டிப்பாங்க. ஒரு ப்ரொடியூசர், சார் ஒரு லவ் ஸ்டோரி சார், பேய் படம் ஒன்று சொல்லியா, அப்படியா, போய் உட்காந்து ஒரு பேய் படத்தை கொஞ்சம் அவசரமா செஞ்சுட்டுன்னு சொல்லி அவசரமா அதை எடுக்கும்போது அந்த இதாயிரும். ஸோ இப்போ ப்ரொடியூசர்ஸ் வந்து ஏதோ ஒரு கதை சொல்லுங்கன்னு சொன்னாதான் நல்லா இருக்கும். எனக்கு இந்த மாதிரி ஒன்று சொல்லுங்க, அந்த மாதிரி என்ன கதை உங்களுக்கு இப்போ இருக்கு மைண்ட்லன்னா, நம்மளும் வந்து இப்போ சமீபத்தில் என்ன ட்ரெண்டோ அதையெல்லாம் யோசிச்சுட்டு தான் இது பண்ண போறோம். ஸோ வித்தியாசமான வேற கதைகள் பண்ண முடியும். அது இனிமேல் உருவானா ரொம்ப பெட்டர்னு நினைக்கிறேன். இப்போதான் கொஞ்சம் அது ஆரம்பிக்குதோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. சூப்பர் சார், வெரி நைஸ். இப்ப வந்து உங்களுக்காக ஒரு அருமையான ஒரு செக்மெண்ட் இருக்கு சார், குட் ஆர் பேட் 2 ப்ராப்பர்ட்டிஸ் கொடுப்போம். நாங்க கேட்கிற விஷயங்கள்ல நீங்க குட்னா குட்னு காமிக்கணும், பேட்னா பேட்னு காமிக்கணும். ஆரம்பிச்சிடலாமா? சோ இதான் உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி. குட்னா நீங்க குட்னு காட்டலாம், பேட்னா பேட்னு காட்டலாம். ரொம்ப மாட்டோடாம இருந்தீங்கன்னா இல்ல நல்லா சார், இருக்கும். சும்மா Easy-ஆ சிம்பிள் தான். क्वेश्चंस தான். ஓகே, ஆரம்பிச்சிடலாமா? ம். நீங்க ஒரு சூப்பரான ரைட்டர்னு தெரியும், பட் ஒரு ஆக்டரா நீங்க குட்டா பேடா? நடிகரா பேட் ட்ரை பண்ணிருக்கீங்களா? ரெட் லேபிள் படத்துல நடிச்சிருக்கேன் நானு. ஓகே. பேடுன்னு சொல்ல முடியாது, குட்னு சொல்ல முடியாது, நடுவுல தான் இருக்கு. நடுவுல. ஓகே. பட் ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா உங்களுக்கு?
பண்ணலாம் அப்படின்னு இப்பதான் ஒரு சின்ன எண்ணம் வந்திருக்கு. ஓகே, ஏன்னா நம்ம நிறைய டைரக்டர்ஸ் எல்லாமே ஆக்டர்ஸா மாறுறாங்க, கேமராமேன் ஆக்டர்ஸா மாறுறாங்க. அது ஒரு கட்டாயத்தினாலயா ஃபேம், ஐ மீன் இல்ல, ஒரு எனக்கு இது face கட்டாயத்துல தான் வந்தது. familiarity. லெனின் சாரும் ரெட் லேபிள் வினோத்தும் நடிக்க வச்சாங்க. எனக்கு வினோத் நடிக்க வச்சு சார் நடிக்கலாம் சார் அப்படின்னு சொன்னேன். ஒரு ஊக்கம் கொடுத்தேன்னு ஒரு சின்ன நர்வஸ் இருந்துச்சு. இப்ப பண்ணலாங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. சூப்பர். ஓகே, ஒரு டைரக்டரா நீங்க குட்டா பேடா சார்? இப்போ கண்டிப்பா குட்டா தான் இருப்பேன். சூப்பர். ஓகே. அண்ட் அதே மாதிரி ஒரு ஃபேமிலி பாண்டிங், ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங், ஏன்னா நீங்க பயங்கர பிஸியா இருப்பீங்க ரைட்டரா வந்து, ஏன்னா அட் அ டைமே 4-5 மூவிஸ்லாம் எழுதுறீங்கல்ல, அந்த பாண்டிங்ல எல்லாம் எப்படி ரொம்ப ஸ்ட்ராங்கா போதா? குட்டா பேடா? அதெல்லாம் குட் தான். குட். அது வந்து கரெக்டா பேலன்ஸ் பண்ணிடுவீங்க. ஓகே, குக்கிங்ல நீங்க குட்டா பேடா? அது அப்படின்னா என்னன்னே தெரியாது. வெரி பேட். ஆமா. அதே மாதிரி பணம் வந்து சேமிக்கிறதுல, சேவிங்ஸ்ல எல்லாம் வந்து குட்டா பேடா? சேவிங்ஸ்ல நான் கொஞ்சம் பேடு தான். Bad. அதான் டிபார்ட்மெண்ட் தான். ஓகே. Okay. சம்பாதிக்கிறதுல குட்டா? சம்பாதிக்கிறதுல குட் தான். ஓகே. 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 டிரைவிங் ஸ்கில்ல நீங்க குட்டா பேடா? எனக்கு டிரைவிங்கே பிடிக்காதுங்க. நான் இப்போ வரை காரே ஓட்ட தெரியாது எனக்கு. பேட் தான் அப்ப. பழகவே இல்லை. ஆமா ஆமா. ஆ. 2 வீலருமே கியர் வண்டியெல்லாம் ஓட்ட மாட்டேன். ஓகே. ஏன் சார்? அதான் ஆர்டேட்டர் கதிர் சார் கிட்ட ஒரு தடவை கேட்டேன், ஏன் கியர் வண்டி ஓட்ட மாட்டேன்னு. அவரும் இப்படிதான் கேட்டாரு. ஆ. வண்டி ஓட்டினா போனோம், அது என்ன நான் கிளச் கீரை ஒண்ணு போடணும், கிளச்சை பிடிக்கணும், மாத்தணும், இந்த மாதிரி கேள்வியெல்லாம் உனக்கு ராதாமா உனக்கு தண்டா வரும். இவ்வளவு நாள் நான் எனக்குலாம் இப்படி தோணுது கூட இல்லை. ஓகே, அப்ப பேட் தான். ஆமா. ஓகே. இந்த ஃபிட்னஸ், இந்த ஹெல்த் எல்லாம் வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணும், அந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க குட்டா பேடா? பேடு தான். ஓகே. அதுக்கான ஒரு தேவை வந்தது இல்லை. இல்ல வாக்கிங் அது இதுன்னு ஒரு கேப்ல பண்ணுவோம், ஒரு கேப்ல விட்டுருவோம் பிஸியா இருக்கும்போது. பிஸியா இருக்கும் போது, ஏன்னா சினிமா ஃபீல்ட் அப்படித்தானே, திடீர்னு ஒர்க் வந்தா பயங்கர பிஸி ஆயிடும். இப்போ யாராவது அட்வைஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அட்வைஸை ஏத்துக்கிறதுல நீங்க குட்டா பேடா? குட். ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்னா இப்போ நீங்க மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்களா சார்? கேட்காம கொடுக்குற எதுக்கும் வேல்யூ இருக்காது, அதனால அது செய்யறது இல்ல. ஓகே. கேட்டாங்கன்னா சொல்லிடுவோம். ஓகே. ஒரு சிங்கரா நீங்க குட்டா பேடா? பேடு. பேட். தனியா உட்காந்து கரோக்கி மைக்லாம் வச்சு எனக்கு நானே படிக்கிறேன். ஓகே. என் குழந்தைங்க எல்லாம் ஓடுவாங்க தெரிச்சு, இருந்தாலும் விடுறது இல்ல. ஓகே. கவிதையில குட்டா பேடா? கவிதையில நான் குட்டு தான், பட் அது ப்ரொஃபஷனா வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா இது ஒரு பெரிய ஏரியா, மிக உயர்ந்தவர்கள் இருந்த தளம் அது. ஸோ மனைவிக்கு எழுதும் காதல் கவிதைகளோட அது நிக்குது. ஓ நைஸ். பாடல் ஆசிரியரா குட்டா பேடா நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா? பேடு தான். ட்ரை பண்ணிருக்கிறேன், அது சரியா வந்தது இல்ல. ஓகே, சூப்பர் சார். குட் ஆர் பேட் செக்மெண்ட் வந்து Thank you. அருமையா முடிஞ்சிடுச்சு. இப்ப ஃபைனல் क्वेश्चन, அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன போயிட்டு இருக்கு? நான் கொஞ்சம் கேப் விட்டுட்டேன். நான் என்னன்னா ஊர்ல கோயம்புத்தூர்லயே ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஒரு பில்டிங்காக இருக்க வேண்டியிருந்தது. இப்போ வந்து மகுடம் படம் சைன் பண்ணி ஷூட்டிங் அது எல்லாமே போயிட்டு இருக்கு. ரொம்ப நல்லா வந்துருக்கு. விஷால் சார் டைரக்ட் பண்றாரு. வாவ், நைஸ். அவர் டைரக்டரா பாக்குறதுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. புதுசு புதுசா திங்க் பண்ணிட்டே இருக்காரு. அவருக்கு 24 மணி நேரம் அந்த படத்தை பத்தி சிந்தனை இருந்துகிட்டே இருக்கு. கிளைமேக்ஸ் எல்லாம் இங்க ராதிகா மாஸ்டர் வந்தவங்க நீங்கெல்லாம் எதிர்பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸ் மகுடம் படத்துல இருக்கு. அது வந்து விஷால் சாரோட சிந்தனைகள் வந்து ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு. சூப்பர். ஊட்டி அங்கே அவரும் விடவே இல்லை. இப்போ என்னன்னா, நான் இன்னொரு படம் கமிட் பண்றதுக்கு யோசனையே இல்லாத அளவுக்கு 24 மணி நேரம் ஷூட் நடக்கும் போதெல்லாம் அங்கேயே தான் இருக்கிறேன். இவ்வளவு ஷூட்டிங் நான் போய் ரொம்ப நாள் ஆச்சுங்கிற அளவுக்கு மகுடம் படத்துல இருக்கு. வசந்தபாலன் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் கூட ஒரு கதை விவாதம் போயிட்டு இருக்கு. ஆஹா, அருமை சார். ஸோ இவ்வளோ நேரம் ரொம்ப அழகா, ரொம்ப யதார்த்தமா உங்களோட சினிமா ஜேர்னி எங்களோட ஷேர் பண்ணீங்க. அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பா பெரிய பெரிய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி.